நம்மை அழைத்து வந்திருக்கிறார். கலந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு செய்தியை நாம் கேட்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 19 வசனங்கள் நாம் இப்பொழுது வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர் சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து, நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்று நீங்கள் அறியும்படிக்கு இதோ உங்களிடத்தில் இவனை வெளியே கொண்டு வருகிறேன் என்றான். இயேசு முள்முடியும் சிவப்பங்கியும் தரித்தவராய் வெளியே வந்தார். அப்பொழுது பிலாத்து அவர்களை நோக்கி, இதோ இந்த மனுஷன் என்றார். பிரதான ஆசாரியரும் சேவகரும் அவரை கண்டபோது சிலுவையில் அறையும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, நீங்களே இவனை கொண்டு போய் சிலுவையில் அறையுங்கள், நான் இவனிடத்தில் ஒரு குற்றமும் காணேன் என்றான். யூதர்கள் அவனுக்கு பிரயுத்தரமாக, எங்களுக்கு ஒரு நியாய பிரமாணம் உண்டு, இவன் தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொன்னபடியினால் அந்த நியாய பிரமாணத்தின்படியே இவன் சாக வேண்டும் என்றார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது அதிகமாய் பயந்து மறுபடியும் அரண்மனைக்குள்ளே போய் இயேசுவை நோக்கி, நீ எங்கே இருந்து வந்தவன் என்றான். அதற்கு இயேசு மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லை. அப்பொழுது பிலாத்து, நீ என்னோட பேசுகிறது இல்லையா? உன்னை சிலுவையில் அறைய எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உன்னை விடுதலை பண்ண எனக்கு அதிகாரம் உண்டென்றும் உனக்கு தெரியாதா என்றான். இப்பொழுது இயேசு பிரயுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாது இருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. ஆனபடியினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். அது முதல் பிலாத்து அவரை விடுதலை பண்ண வகை தேடினான். யூதர்கள் அவனை நோக்கி, இவனை விடுதலை பண்ணினால் நீர் ராயனுக்கு சிநேகிதன் அல்ல, தன்னை ராஜாவென்கிறவனோ அவன் ராயனுக்கு விரோதி என்று சத்தமிட்டார்கள். பிலாத்து இந்த வார்த்தையை கேட்டபொழுது இயேசுவை வெளியே அழைத்து வந்து தளவரிசைப்படுத்தின மேடை என்றும் எபிரேய பாஷையிலே கபத்தா என்றும் சொல்லப்பட்ட இடத்திலே நியாயாசனத்தின் மேல் உட்கார்ந்தான். அந்த நாள் பஸ்காவுக்கு ஆயத்த நாளும் ஏறக்குறைய 6 மணி நேரமுமாய் இருந்தது. அப்பொழுது அவன் யூதர்களை நோக்கி, இதோ உங்கள் ராஜா என்றான். அவர்கள் இவனை அகற்றும் சிலுவையில் அறையும் என்று சத்தமிட்டார்கள். அதற்கு பிலாத்து, உங்கள் ராஜாவை நான் சிலுவையில் அறையலாமா என்றான். பிரதான ஆசாரியர் பிரயுத்தரமாக, ராயனே அல்லாமல் எங்களுக்கு வேறே ராஜா இல்லை என்றார்கள். அப்பொழுது அவரை சிலுவையில் அறையும்படிக்கு அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். அவர்கள் இயேசுவை பிடித்து கொண்டு போனார்கள். அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கவாசஸ்தலம் என்கிற இடத்திற்கு புறப்பட்டு போனார். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோட கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவைகளில் அறைந்தார்கள். பிலாத்து ஒரு மேல் விலாசத்தை எழுதி சிலுவையின் மேல் போடுவித்தான். அதில் நசரேயனாகிய இயேசு யூதருடைய ராஜா என்று எழுதியிருந்தது. வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தை கடந்துள்ளோம். சிலுவை என்பதனுடைய மேன்மையை நம்ம பார்க்கிறோம். சிலுவை சாபத்துக்காக பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவராக இயேசு நமக்காக சாபமாகி நம் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதங்களை கொடுத்தார். சாபமாக இருக்கிறதையெல்லாம்
ஆசீர்வாதங்களாக கொடுக்கிறவர் நம்முடைய தேவன். தீர்க்கதரிசி பிரணாம் சொல்றத நான் நினைவுக்கு வருகிறது. கடைசி நாட்களிலே டிவி தொலைக்காட்சி பெட்டி ஒரு சாபக்கேடானதுன்னு சொல்றார். தொலைபேசி ஒரு சாபக்கேடானதுன்னு சொல்றார். செய்தித்தாள் ஒரு சாபக்கேடானதுன்னு சொல்றார். அல்லேலூயா. ஆனால் இந்த டிவியை உலகம் முழுவதும் அவர்கள் ஆசீர்வாதமாக்கி இருக்கக்கூடும். அவர்கள் ஆசீர்வாதமாக்குவதற்கு பதிலாக ராக் அண்ட் ரோல் போன்ற ஆபாச காட்சிகளை கொண்டு வந்து அதை சாபமாக்கி விட்டார்கள் சொன்னார். ஆனால் இயேசு மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்றால் இயேசு சபிக்கப்படுவதற்காக தம்மை ஒப்புக்கொடுத்து நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் பாவமற்ற அவர் பாவமானார். ஆகையால் கல்வாரி சிலுவையை, சாபமான சிலுவையை அவர் ஆசீர்வாதமாக்கினார். அல்லேலூயா. அந்த பாவமான அந்த சிலுவை, பாரமான சிலுவை, சாபமான சிலுவையை ஆசீர்வாதமாக்கிட்டாரு. அதே போலதான் தொலைபேசி என்பது ஒரு சாபக்கேடானதுன்னு தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆனால் நாம் ஆண்ட்ராய்டு மொபைலையே ஆசீர்வாதமாக்கும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் நேரடி ஒளிபர அநேகர் உலகம் முழுவதும் பார்க்கலாம். 3 நாட்களும் செய்தி அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகிய அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, டிவியை கூட நாம என்ன செய்யறோம்? சாபமாக்கி இருக்கோமா, ஆசீர்வாதமாக்கி இருக்கிறோமா? ஆசீர்வாதம் ஆக்க முடியும்னு தீர்க்க சொல்றாரு. அவர்கள் ஆசீர்வாதம் ஆக்கி இருக்க கூடும், ஆனா சாபமாக்கிட்டாங்கன்றார். ஏன் அதை நம்ம ஆசீர்வாதம் ஆக்க முடியாதா? முடியுமா? முடியாதுங்க. அல்லேலூயா. நாம் இதை ஆசீர்வாதமாக்கி இங்கு வைத்திருக்கிறோம். இது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. அதே மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் ஆசீர்வாதமாக்க முடியும். அல்லேலூயா. அதுதான் காரியம். இயேசு சாபமான சிலுவையை ஆசீர்வாதமாக்கி நமக்கு கொடுத்து விட்டார் அல்லவா? ஆகையால் சிலுவையினுடைய ஒரு மேன்மை நம்ம பார்க்கிறோம் பிரியமானவர்களே. சிலுவையினுடைய மேன்மை மிக முக்கியமானது. அவர்கள் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர்கள் அங்கே அவரை, அங்கே என்றால் எந்த இடத்துல, அந்த இடம் இன்னைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம் ஒரு பாடலை பாடி. சிலுவையோர் புனித சின்னம் ஜகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்த சிலுவையோர் புனித சின்னம். கல்வாரியில் முளைத்து ககனம் வரை தழைத்து எல்லாத்திற்கும் கிளைத்து இகபரத்தை இணைத்தும் இல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் இல்லாரை செல்வராக்கும் பொல்லோரை நல்லோராக்கும் நல்ல என் இயேசு தேவா தோளில் சுமந்து சென்ற சிலுவையோர் புனித சின்னம்.
முடைக்க அகந்தை நினை வலிக்க பல மயல்களற்ற பவக்கடலை கடக்க உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற உலகில் உயிர்களோங்க உன்னத வாழ்வு பெற பலகோல மனிதரும் பகைத்து பின் போற்றுகின்ற சிலுவையோ புனித சின்னம். யூதர்க்கு இடரலான இயேசுநாதர் சிலுவை கிரேக்க ஞானியர்க்கு பைத்தியமே சிலுவை அன்ப கடை கிளவும் தேவ பலனும் சிலுவை அன்ப கடை கிளவும் தேவ பலனும் சிலுவை தன்னை உணர்ந்தவர் தம் கனி பேரும் சிலுவை சிலுவை ஓர் புனித சின்னம். ஜகத்து ரட்சகன் இயேசு மரித்துயிர்த்தெழுந்து சிலுவையோ புனித சின்னம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த மாலை வேளையில நாங்கள் உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை துதித்து உம்மை பாடி உம்மை ஆராதிக்க முடியாத கருவிகளை கொடுத்தீரே நன்றி கர்த்தாவே. இந்த பரிசுத்த உபவாச நாட்களில் 3வது நாளிலே நாங்கள் கடந்து வரும்படி கிருபை செய்யும். 3 நாட்கள் கர்த்தருடைய பாதத்திலிருந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்தோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இப்பொழுதும் கர்த்தாவே, இந்த ராபோஜன ஆராதனைக்கு முன்பாக நாங்கள் ஒரு தேவ செய்தி பிரசங்கிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். அதை கேட்க போகிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயங்கள் ஆண்டவரே உம்மை நோக்கி திரும்பும்படியாக ஜெபிக்கிறப்பா. தேவ பிரசன்னமானது எங்களை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா விதமான தடைகளை நீக்கி போடும், எல்லா விதமான அந்தகார சக்திகளை நீக்கி போடும். பரிசுத்த ஆவியானவர் ஆவியிலே அனலாக இருக்கும்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் வல்லமையால் அபிஷேகத்தால் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் விலகி போகட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாம் உட்காருவோம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். சிலுவையில் அறைவதற்கு அவர்கள் கொண்டு போன இடம் கபாலஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த மலை, மண்டையோடுன்னு சொல்லுவாங்க, கொல்கதா மலை. இந்த மலையில் அவர் கொண்டு போக காரணம்னா, இயேசு யூதர்களுடைய ஆட்சி இருந்தபோது இஸ்ரவேலர்கள் எல்லாருமே அடிமைகளாக இருந்தார்கள். அந்த நேரத்தில் தான் இயேசு அங்கு பிறந்தார். பிற்காலத்திலே அங்கிருந்த தேவாலயத்தில் தான் இயேசு வந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை வாசித்தார். ஆமென், அல்லேலூயா. ஆனால் அந்த தேவாலய கட்டடங்களை எல்லாம் அப்போஸ்தலர் சுற்றி காண்பிக்கும் பொழுது, இவைகளெல்லாம் பார்க்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீராதபடி இடிக்கப்படும் நாள் வரும் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? நியாயப்பிரமாணத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து கிருபையை கொண்டு வந்து, கிருபையின்படி தேவனுடைய ஆலயம் என்றால் நம்மை மாற்றுவதற்காக. நாம தான் யாருங்க? இப்போ தேவனுடைய ஆலயம். ஆலயத்தினுடைய கட்டடங்களை பார்க்குறீங்க, ஆனா நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறாரா என்று பாருங்கள். எருசலேம் தேவாலயத்தில் வாசமாயிருந்த, பிரசன்னமாயிருந்த அதே தேவன் உங்களுக்குள் பிரசன்னமாயிருக்கிறார், உங்களுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். அடையாளம் கண்டு கொண்டீர்களா? ஆமென், அல்லேலூயா.
பாருங்கள், அந்த ஆலயம் என்பது மாறுகிறது. ஆனா அதற்கு முன்பாக இயேசு என்ன சொன்னார் தெரியுமா? இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை நான் 3 நாளைக்குள்ளே எழுப்புவேன். இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு 46 வருஷங்கள் சென்றதே, நீர் 3 நாளைக்குள்ளே எழுப்புவீரோ? இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு அந்த சேவகர்கள் சொல்கிறார்கள், 3 நாளைக்குள்ளே ஆலயத்தை இடித்து எழுப்புகிறவனே, நீ உன்னை எழுப்பிக்கொள் என்று பரியாசம் செய்தார்களாம். அல்லேலூயா. ஆனா அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அந்த கட்டடமான ஆலயம், அங்கு வாசமாயிருந்த தேவன் இயேசுவுக்குள் வாசமாயிருந்தார். தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாமே இயேசுக்குள் வாசமாயிருந்தது. ஆமென். ஆனால் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு பெந்தேகோஸ்தே என்ற நாளிலே உங்களை திக்கற்றவர்களாக விடேன், நான் உங்களிடத்தில் வருவேன், உங்களோடு கூட உங்களுக்குள்ளும் இருப்பேன், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆகையால் தேவாலயம் முதல்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, முதல் தேவன் பேசக்கூடிய இடம், வாசம் பண்ணக்கூடிய இடம், அசைவாடக்கூடிய இடம் என்னன்னா, இஸ்ரவேலர் ஜனங்கள் மோசேயினுடைய காலத்துல என்ன செய்தாங்க? ஒரு உடன்படிக்கை பெட்டி செய்தார்கள். ஆமென். ஒரு உடன்படிக்கை பெட்டி. அங்கு என்னெல்லாம் இருந்தது? ஆரோனுடைய தளிர்த்தோல், மண்ணா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், தேவனுடைய கற்பலைகள் இருந்தது. நான் அங்கே உங்களை சந்திப்பேன். இவங்க பிரயாணம் போகும்போது முழுவதுமே அந்த தோலினால் செய்யப்பட்ட திரைச்சீலை இருக்கும். அதை கூடாரத்தை அவர்கள் அப்படியே பெயர்த்து கொண்டு போய் அதை இன்னொரு இடத்துல ஸ்தாபிப்பார்கள், அங்கு பாளையம் இறங்குவார்கள். ஆனால் தேவன் அவர்கள் செல்லும் போது அங்குதான் அந்த உடன்படிக்கை பெட்டியில் தான் அவர் கிரியை செய்தார். அங்கிருந்து தான் பேசுவேன் என்று சொல்லி பேசினார். பின்பு அங்கிருந்து புறப்பட்டு வந்து கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் கழித்து கானான் தேசம் போய் சேருகிற அந்த நாட்களிலே எருசலேமில், ஆமென், அந்த தேவாலயம் சாலமோன் ராஜாவால் கட்டப்பட்டது. 46 ஆண்டுகள். இப்பொழுது சாலமோன் ராஜா அந்த ஆலயத்தை என்ன செய்கிறான்? பிரதிஷ்டை செய்கிறான். தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. ஆசாரியர்களும் கூட அங்கு ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு அது எப்படி இருந்தது? தேவனுடைய மகிமை அந்த அளவுக்கு இருந்ததாம். ஆனா இப்பொழுது இயேசுவோ, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் என்ன செய்யணும்? இடிக்கப்பட்டு போகும் காலம் வருகிறது என்று சொன்னார். ஆச்சரியமா இருக்கிறது. ஆனா அவர் சொன்னது என்ன தெரியுமா? தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை சொன்னார். தன்னுடைய சரீரம் சிலுவையில் ஏற்பட்டு 3 நாளைக்குள்ளே அவர் எழுப்பி காண்பித்தார். இயேசு தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை அவர் எழுப்பி காண்பித்தார். அதைத்தான் அவர் சொன்னார். ஆவிக்குரிய காரியத்துக்கு மாறுகிறது. நீங்கள் இன்றைக்கு எவ்வளவு பெரிய தேவாலயம் கட்டியிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய கட்டடங்கள் கட்டியிருந்தாலும் சரி, அதனால் ஒன்றுமே இல்லை. சாலமோனோ தேவனுக்கு ஒரு ஆலயத்தை கட்டினான். ஆனால் அவர் கைகளினால் கட்டப்பட்ட ஆலயங்களில் வாசமாயிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, எனக்காக எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள் என்று அவர் சொன்னார். பாத்தீங்களா? அது அந்தந்த காலம் மாறும் பொழுது அது மாறுகிறது. தேவன் மாற மாட்டாரு. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். தம்முடைய இருப்பிடத்தை மாற்றிக் கொள்கிறார். நீங்க எல்லாம் குழந்தையா பிறந்துறீங்க, உங்க இருப்பிடம் எங்க? எங்க எங்க நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க? நீங்க குழந்தையா இருந்தப்ப எங்கெங்க ரெஸ்ட் எடுத்தீங்க? எப்போதும் தாய்மடியிலே கிடக்க போறீங்க. வசிக்கிற நேரம் தான் தாய்மடிக்கு வரும். தொட்டில்ல கிடப்பீங்க. வா, தொட்டில்ல எத்தனை 2 வருஷமா அதில் தானே உருண்டீங்க, ஞாபகம் இல்லையா? தாய்மடியில் 24 மணி நேரமா இருக்க போறீங்க. பசி இருக்கும்போது வயிற்று நிறைச்சாச்சுன்னா மறுபடி தொட்டிலுக்கு தான் வந்தாகணும். அப்போ அதிகமாக எங்கே தான் நம்ம இருந்தோம்? தொட்டில்ல. கொஞ்சம் காலம் வந்த உடனே தொட்டில் விட்டு இறங்கிடுவோம். என்ன தொட்டில் தேவைப்படாது. அடுத்தால என்னச்சோ பெட்டுக்கு போயிடும். அங்கிருந்து உருண்டு விழ ஆரம்பிச்சாச்சுன்னா கடைசியில் கீழே வரும். அப்புறம் நடக்க ஆரம்பிப்போம். இப்படியே நடந்து பெரிய விழாங்கும் போது நம்ம இருப்பிடமே மாறி போகும். 5 வயசோ 7 வயசோ 10 வயசோ ஆனபிறவே, என் அன்பு மகனே மகளே, தொட்டில் கொஞ்ச நேரம் தூங்குறியா? தூங்க வைக்க முடியுமா?
எல்லாமே வளர்ச்சி ஆகும்போது மாறி வருகிறது அல்லவா? ஆமென். நான் திடீர்னு சந்தித்தேன். என் பிள்ளைகளை 2 பேரும் பார்த்தேன். என் பிள்ளைகளை பெற்று வளர்த்து தூக்கி கொஞ்சி நாங்கள் வளர்த்தோம். அப்போ ஒரு காலத்தில் அது குழந்தையா இருக்கும்போது தூக்கி என்ன செய்தோம்? தோளில் போடுவோம், அங்கே போடுவோம், வளர்ந்த பொண்ணை பைக்கில் கூப்பிட்டு போவோம். இதெல்லாம் போக போக என்னன்னா குழந்தையா இருக்கும்போது தூக்கி தூக்கி கொஞ்சம் 18-20 வயசு ஆயிட்டுன்னா நம்ம தூக்கி தோளில் போட முடியுமா? சொல்லுங்க. 18 வயசு என்ன, 12 வயசு தாண்டினாலே நம்ம அதெல்லாம் கட்டாயிடும். நாம சின்ன குழந்தையில தூக்கி என்ன செய்தோம்? சுமந்தோம், கொஞ்சினோம். ஆனா அந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகும்போது அதை நம்ம கொஞ்ச முடியாது. அல்லேலூயா. அது மாறுகிறது. நம்ம பிள்ளை தான், ஆனா நம்ம அதை தூக்கி கொஞ்ச முடியாது. காரணம் இதே போலதான். கிறிஸ்துக்குள்ளாக முதலாவது ஞானஸ்நானம் பெற்று வரும் பொழுது நீங்களாம் யாரு? குழந்தைகளா இருந்தீங்க. ஆனா இப்போ சொல்லுங்க, இப்போ எப்படி இருக்க? இன்னும் குழந்தையா தான் இருக்கீங்களா? அங்க ஒரு ஆள் சொல்லிட்டு இருக்காங்க, குழந்தை இயேசுவே, குழந்தை இயேசுவே. 2000 வருஷமா அவங்களுக்கு குழந்தையா தான் இருக்காரு. கத்தோலிக்க ஸ்தாபனத்தில் இயேசு எப்படி இருக்காரு? குழந்தையாவே இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இந்த கிறிஸ்துமஸ் வந்துட்டா போதும், ஆரி வர்றாரோ, ஆமென், அந்த தொட்டில் போட்டு இன்னும் ஏன் அவர் மறித்து போயிட்டு இருந்து இப்போ 1000 வருஷம் அரசாட்சிக்கு வரக்கூடிய நேரத்தில் இருக்கோம். இவங்க என்ன ஆரி வர்றாரோ, ஆமென். அப்போ காலம் மாறுது இல்லையா? உங்கள் குழந்தைய தொட்டில் போட்டு ஆட்டினீங்க, கரெக்டு. இப்போ 18-20 வயசு ஆயிட்டு அதை செய்ய முடியுமா? அப்போ இயேசு குழந்தையா இருந்தது உண்மைதான். இப்போ அவர் குழந்தை இல்லைங்க, மணவாளன், ராஜா. அந்த காலங்கள் மாறி வருகும்போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு பிறகு தேவாலயத்துக்கு இயேசு தேவன் வாசம் செய்தார். தேவாலயத்திலிருந்து இயேசு கிறிஸ்துக்குள் வாசம் செய்தார். இப்பொழுது அவர் தாமே உங்களுக்குள் வாசம் செய்கிறார். உங்களுக்குள் வாசம் செய்கிறார்ங்கிற நிச்சயம் இருக்கிறதா? ஆமென். அவர் எனக்குள் வாசம் செய்கிறார். ஆமென், அல்லேலூயா. அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம். இப்ப பாருங்க, இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் அவர் சிலுவையில் அறையக்கூடிய இடம் பாருங்க. அப்பொழுது பிலாத்து இயேசுவை பிடித்து வாரினால் அடிப்பித்தான். போர்ச்சேவர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கியை அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை அவரை கையினால் அடித்தார்கள். இப்பொழுது அவர் யாராயிட்டா? குழந்தை இயேசுவா, ராஜாவா? இப்போ ராஜாவாயிட்டார். அப்ப இப்போ நம்ம குழந்தை இயேசுவேன்னு பாடலாமா? பாடலாமாங்க? ஏங்க நீங்க சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது உங்க தாயை உங்களை தூக்கி வச்சுட்டு என்ன செய்வாங்க? நிலாச்சோறு, வேற என்னது? நிலாச்சோறு முத்தத்தில் பயந்துட்டு அதான் இருக்கு பாரு, அதுதான் நிலா. நிலாவை காட்டி காட்டி ஒரு 10 உருண்டை உள்ள தள்ளிடுவீங்களா? ஆனால் இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. இப்போ உள்ள தாய்மார்களுக்கு நிலாச்சாறு கொடுக்க தெரியாது. இப்போ உள்ளதானா செல்போனை ஆன் பண்ணி வச்சுட்டு நல்லா பாரு, உனக்கு என்ன கொடுக்க? செல்போன் சோறு தர்றேன். அது நிலா சோறுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ என்ன பேரு சோறு? செல்போன் சோறு அல்லது டிவி சோறு. சாப்பிட போகும்போதே அங்கே டிவியை ஆன் பண்ணிக்கிட்டு தான் இங்கே சாப்பாடு கொடுப்பாங்க. காலம் மாறிட்டான். அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இன்னும் நம்ம குழந்தையா இருந்தா என்னங்க அர்த்தம்? 10 வருஷம் வந்தேன், 20 வருஷம் வந்தேன், ஐயோ ஒரு மாற்றமும் உனக்கு இல்லையே. ஆவிக்குரிய ஊனமா தானே நீ இருக்க, என்ன மாறி இருக்கிற? அல்லேலூயா. அது நம்ம மாற்றப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது பிரியமானவர்களே. ஆகையால் பாருங்கள், இப்பொழுது அவர் ராஜாவாயிட்டார். அடுத்த கவனிங்க, பிலாத்து மறுபடியும் வெளியே வந்து ஒரு குற்றமும் காணேன் என்று சொல்லிவிட்டு பாருங்க போவோம். பிரதான ஆசாரியர் அப்புறம் அப்பொழுது போயிடலாம், அப்படியே போயிடலாம். அங்கே அவரை, அந்த ஒரு பையன், அங்கே அவரை எங்க கொண்டு போறாங்க? கபால ஸ்தலம் என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் காட்டுங்கயா. எங்க இருக்கு? 16. அவர் தம்முடைய சிலுவை சுமந்து கொண்டு எபிரேய பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்கிற இடத்துக்கு புறப்பட்டு போனார்கள். அங்கதான் எருசலேம் தேவாலயம் கட்டப்பட்டது. இயேசுவின் கல்லறையில் தான்
முகமது நபி இருக்கிறாரே, இஸ்லாமியர்களுடைய ஒரு புண்ணியர், ஒரு பெகம்பர், அதாவது தீர்க்கதரிசி, ப்ராஃபட். ஹிந்தியில் பெகம்பர்னு சொல்லுவாங்க. ப்ராஃபட், அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவரை வச்ச கல்றதா எது தெரியுமா? மெக்கா. மெக்கான்னு சொல்லுகிற இடத்துல தான் யாரை கல்லறையில் அடக்கம் பண்ணியிருக்கு? முகமது நபி. அவருடைய புண்ணிய ஸ்தலம் மெக்கா, மெதினா. அடுத்தது என்னோட எங்க வருது? இது தெரிஞ்சு நாங்க என்ன ஆக போறோம்? எங்க இப்போ இருக்குது எருசலேம்ல இருக்குங்க. அல் அக்ஸா, ஓமர் பள்ளிவாசல். கரெக்ட், சகோதரி சொன்னாங்க. ஓமர் பள்ளிவாசல் தீர்க்கதரிசி செய்தியில அடிக்கடி சொல்றாரு. அல் அக்ஸான்னு சொல்லப்படுகிற ஓமர் பள்ளிவாசல். இந்த புண்ணியஸ்தலம், இந்த இஸ்லாமியருடைய புண்ணியஸ்தலம் மெக்கா, மெதினா. அடுத்தது என்னது? அந்த பள்ளிவாசல், அதாவது அல் அக்ஸான்னு சொல்ற பள்ளிவாசல். இப்போ தான் என்ன பண்றாங்க? அல் அக்ஸாவை உடைச்சிட்டு அதே இடத்துல திரும்பவும் தேவாலயம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா தேவன் தம்முடைய வார்த்தை சொல்றாரு, தேவனே இக்காலத்திலா இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுத்தீர், அது பிதாவுடைய ஆதியானத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் எருசலேம் அலங்கம் திரும்பவும் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். அன்றாட பலி அங்கு செலுத்தப்படும் என்ற வார்த்தையின்படி அவர்கள் சிகப்பு கலர் கிடாரியத்தான் அவர்கள் பலியிடுவார்கள். அந்த கிடாரி இப்பொழுது ஆயத்தமாகிவிட்டதாம். ஆமென். சிகப்பு கலர் கிடாரி அவர்கள் ஆயத்தம் பண்ணி வைத்து விட்டார்கள். இப்பொழுது எந்த நேரத்திலும் அது உடைக்கப்பட்டு மீண்டும் தேவாலயம் அந்த இடத்துல கட்டப்பட போகிறது. காரணம், அது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட கபாலஸ்தலம் என்ற கொல்கதா மலையில தான் கட்டப்பட்டிருக்கிறது. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் இயேசு எங்க அறையப்பட்டாருங்க? சாலமோன் கட்டின தேவாலயம் இடிக்கப்பட்டதே அங்கதான் அவர். ஆமென். இடிக்கப்படுவதற்கு முன்பாக சாலமோன் கட்டின தேவாலயம் எப்பொழுது இடிக்கப்பட்டது? 70வது ஆண்டுல, கிபி 70ஆம் ஆண்டு தீத்து ராயன் என்ற ரோம தளபதி தான் அதை இடித்து போட்டான். அங்குதான் இயேசு, எருசலேம்ல. இன்றைக்கு எருசலேமின் தலைநகரம் எது? எருசலேமின் தலைநகரம் எது? ஒரு காலத்துல பெத்லகேம். அங்குதான் இயேசு பிறந்தார். பெத் ஏல் ஹாம், தேவனுடைய அப்பத்தின் வீடு. இயேசுதான் அந்த அப்பம். நானே வானத்திலிருந்து வரங்க ஜீவ, அவர் அங்கதான் வரணும். பெத் ஏல் ஹாம். ஏல் என்றால் தேவன், பெத் என்றால் அப்போ, ஹாம் வீடு. ஆமென். பாருங்க, இங்குதான் இயேசு பிறந்தார். இப்பொழுது மறுபடியும் அந்த ஆலயம் யூதர்களுக்கு அங்கதான் கட்டப்பட போகுது. ஆமென். ஆனால் அவர்கள் கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்பாக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை எடுத்துக்கொள்வார். அந்த நேரத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். டைம் இல்ல, டைம் இஸ் நோ லாங்கர். இனி காலம் செல்லாது. அந்த நேரத்தில் வந்திருக்கோம். இன்னும் ஜனங்கள் பயபக்தி இல்லாம உலகத்தை நேசிக்கிற பிள்ளைகளாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நாம் இன்னும் உலகத்தில் அதிக நாள் இருக்க வரோம். அடுத்த உபவாச கூட்டம் நடக்குமா நடக்காதான்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்துட்டோம். எல்லா நாடுகளும் தங்கள் அணுகுண்டு ஆயுதங்கள் எல்லாத்தையும் சோதிச்சு பார்த்து ரெடியா வச்சிருக்காங்க, தூக்கி போட போறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கவனிங்க, அந்த இடத்துல தான் அவர்கள் அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் 2 கள்ளர்களை அறைந்தார்கள். காலையில் கேட்டோம். ஒன்று நல்ல கள்ளன். கள்ளன் தான், கல்லன்ல நல்ல கள்ளனா இருக்கணும் அப்படிலாம் இல்லை. இந்த கள்ளன் மனம் திரும்பினான், அவ்வளவுதான். வலது பக்கம் இருந்த கள்ளன், அதான் பிரணாம் தன்னுடைய சபையில் ஒரு சிலுவை அங்கே வைத்திருந்தார். அந்த சிலுவை இவருக்கு இடது பக்கத்தில் இருந்தது, இவர் வலது பக்கத்தில் இருந்தார். அவர் சொல்றாரு, நான் தான் அந்த கள்ளன் அப்படிங்கிறார். நம்ம யாராவது கள்ளன்னு ஒத்துக்கொள்வோமா? அது எப்படி நான் கள்ளன் பண்ணவே இல்லைப்பா, நான் இது வரைக்கும் களவாணியே கிடையாது அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம்.
ஆனால் அவ்வளோ பெரிய மகத்தான தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் தான்ப்பா அந்த கள்ளன், கிருபையினால ரட்சிக்கப்பட்ட பாவிங்கிறார். நான் தான் அந்த பரபாசுன்னு சொன்னார் தெரியுமா? காலையில செய்தியில பிரணாம் என்ன சொன்னாரு? அந்த பரபாஸ் நான் தான். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். தன்னை உயர்த்துகிறவன், நீ எப்போதும் தன்னை தாழ்த்துக்கிட்டே இரு. மற்றவங்களை குறை சொல்லாத, குற்றம் கண்டுபிடிக்காத, போல் சொல்லாத, பொறாமை கொள்ளாத, தாழ்த்திக்கிட்டே இருக்கணும். பிறரை கனப்படுத்து. கனம் பண்ணுவதில் ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ள வேண்டும். பாருங்க, இப்பொழுது நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில் அறையப்பட்டார். இயேசு பட்ட பாடுகள், இதெல்லாம் சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் என்ன செய்தாங்க அப்படின்னா ஆராய்ந்து பார்த்தாங்க. ஆராய்ந்து பார்க்கும் பொழுது சிலுவை மரத்தினுடைய உயரம் 15 அடி. எத்தனை அடிங்க? நான் சொல்லல, சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் அந்த சிலுவையினுடைய பற்றி எழுதுறாங்க. 15 அடி உயரமா. நாம் 5 அடி தானே இருக்கோம், இல்லை 5.5 அடி இருக்கும். அப்போ கிட்டத்தட்ட நம்மை விட 3 மடங்கு அதிகமாக இருக்கு. அவ்வளோ பெரிய உயரமான பாரமான சிலுவை. பாருங்க, சிலுவை மரத்தின் எடை 150 கிலோ. அந்த சிலுவை மரத்தே எடைனது 150 கிலோ எடை. அதைத்தான் இயேசு தூக்கிட்டு போகும்போது தடுக்கி 3 முறை குப்புற விழுகிறார். தூக்கிட்டு போக முடியல. அவர் தடுமாடும் போதுதான் அங்க ஒரு சீமோன்னு ஒருத்தர் இருந்தான். அவனை கட்டாயப்படுத்தி நீ தூக்கு. அல்லேலூயா. 150 கிலோ எடை கொண்ட அந்த சிலுவையை நாம் தூக்க முடியுமா? ஆமென். மிக கஷ்டமான ஒரு காரியம். ஆனால் இயேசு நமக்காக, சகோதரனே உனக்காக, சகோதரியே உனக்காக, எனக்காக அவர் பாரமான சிலுவையை சுமந்து சென்றார். நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம், பாரமான சிலுவை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனா 150 அடி, 150 கிலோ இருக்குமா? அடுத்தது 15 அடி அகலம். ஆமென். சிலுவை எவ்வளவாங்க? 15 அடி அகலம், 8 அடி வீதமாக. அடுத்து ஆமென். மன்னிக்கும். நீளம் 15 அடி. சரி, நான் தான் தப்பா சொல்ல. நீளம் 15 அடி, அகலம் 8 அடி. அதனுடைய அகலம் எவ்வளவு? 8 அடி. நீளம் எவ்வளவுங்க? 15 அடி நீளம் கொண்டது. ஆமென். சிலுவை மரம் மிகவும் நாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு மரமா. அந்த சிலுவை செய்த மரம், நான் ஒருவேளை காலை ஒலிவு மரம்னு சொன்னா இருக்கலாம். இயேசு ஒலிவு மரத்தில் அது செய்ததான் தெரியல. ஆனால் பிரணாம் சொல்றார், அந்த ஒலிவு மரத்துக்கு அடியில தான் இயேசு ஜெபம் செய்தார். அந்த ஒலிவு மரத்திலிருந்து செய்யப்பட்ட ஒரு இயேசு சிலுவையில் இருந்த ஒரு உருவம் தான் அங்க வைக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த மரம் ஒலிவு மரத்தில் செய்ததா என்று என்னால் சொல்ல முடியாது. அதை அவர் சொல்லுகிறதுனாலே நான் சொல்லுகிறேன். ஆனா இது என்ன மரமோ, ஆனா இந்த மரம் நாட்டம் எடுக்கக்கூடிய ஒரு மரமா. பார்த்தீங்களா? ஒரு நல்ல மரத்தையாவது கொடுக்க கூடாதுங்க அவருக்கு. ஆமென். பயங்கரமான துர்நாற்றம் வீசக்கூடிய சில மரங்கள் இருக்கிறது. அந்த மரத்திலிருந்து செய்ததான். சொல்லப்போனா அந்த நாற்றம் எப்படி இருக்கும் தெரியுமா? மீன் உங்களுக்கு பிடிச்சது. எப்போதுமே சொல்ல மீன் நாருன்னு தான் சொல்லுவான். ஆனா நீங்க சொல்லவே மாட்டீங்க, மீன் மணக்கும்னு தான் சொல்லுவீங்க. அப்படித்தானங்க? தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, என்ன நீங்க அப்படி சொல்லக்கூடாது. மீன் செத்த நாற்றம் போல வரும். பார்த்தீங்களா? அந்த மரம் எந்த நாற்றமா இருக்குமா? மீன் செத்தா எப்படி இருக்கும்? மீன் செத்து அழுகிட்டு வைங்கள, பயங்கரமான துர்நாற்றம் நாரம். மீன் சாப்பிட்ட தட்டுல கூட நான் சாப்பிட மாட்டேன் சின்ன வயசுல இருந்தே. எங்க வீட்டில் செப்பரேட்டா எனக்கு தட்டு உண்டு. நீங்க மீன் சாப்பிட்டுட்டீங்க, அந்த தட்டுல எனக்கு சோறு போட்டு தந்தீங்கன்னா தூக்கி தூர வச்சு சாப்பிடவே மாட்டேன். ஒரு நாள் சாப்பிட மாட்டேன். ஏன் சொல்றேன்னா, உங்க வீட்டுக்கு வரும்போது நீங்க அப்படி செஞ்சிடாதீங்க. அல்லேலூயா. எனக்கு தனி பிளேட் உண்டு. அதனால மீன் சாப்பிடுற தட்டு, அதுவும் பாருங்க, வீட்டில் மீன் குழம்பு வச்சு பொறிக்க ஆரம்பிச்சேன்னா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டேன், மூக்கு பத்திட்டு வெளியே வந்துடுவேன்.
எங்கள் வீட்டம்மா அந்த வாசனையிலே சமையல் பண்ணுவாங்க. என்னடி தான் நடக்கும் உலகத்துக்கு எல்லாருக்கும் ஒரே மூக்கு தரேன். நமக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. சின்ன வயசுலேருந்தே மீன் சாப்பிடாத ஒரு நபர் உங்கள் மத்தியில் இருக்காங்க. ஒருத்தர் சொன்னார், இயேசு பொரிச்ச மீன் சாப்பிட்டாரு மணவாளன். நீங்கள் மணவாட்டின்னு சொல்கிறீங்க, பொரிச்ச மீன் சாப்பிடலன்னா எப்படி மணவாட்டியாக இருக்க முடியும் அப்படின்னு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. அது மாம்சம், அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அல்லேலூயா. ஆகையால் மீன் செத்த நாட்டம் போல வருமா அந்த மரம். இந்த வேதனையை இயேசு 3.5 மணி நேரம் நமக்காக அனுபவித்தார். நல்ல வேலைப்பா, கத்திரிக்காய் அழகுன நாத்தம்னு சொல்ல மாட்டார். மீன் செத்து போன நாத்தம். ஆமென். 3.5 மணி நேரம் அந்த நாத்தமான சிலுவையை மூக்க பிடிச்சிக்கிட்டு தூக்கினாரா? இல்லை, மூக்க கூட பிடிக்க முடியல அவர். ஏன்னா சிலுவை தூக்கணும். அல்லேலூயா. 3.5 மணி நேரம் தூக்கிட்டு இயேசுவை 39 அடிகளால் அடிக்கப்பட்டது. எத்தனை அடிங்க? அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு 40 ஒன்று குறைய 39 அடிகள் அடிக்கப்பட்டது. அதான் சொல்றாரு, கிறிஸ்துவின் அச்சடையாளங்களை நான் தரித்திருக்கிறேன். நம்ம அடியெல்லாம் வாங்க வேண்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் கோபம் மூட்டாம இருந்தாலே போதும். பைபிள் சொல்லுது, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யாதீங்க, கோபம் மூட்டாதீங்க, வருத்தப்படாதீங்க, மனக்கசப்பு வைக்காதீங்க, கோல் சொல்லாதீங்க, பொறாமை கொள்ளாதீங்க. இதை செய்யாமல் இருந்தாலே போதுமானது. அடியெல்லாம் வாங்க வேண்டாம். அப்போஸ்தலன் பவுல் சொன்ன பாரு, நான் அன்போடு வரவா சொல்லுங்களேன், பெரம்போடு வரவான்னு கேட்கிறார். அப்ப அந்த ஜனங்களை எப்படியாவது பரலோகத்துக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு வாஞ்சை தானே. ஆசிரியர் கையில் என்ன வச்சிருப்பாரு? பெரம்பு வச்சிருப்பாரு. இல்லைன்னா அந்த ஆசிரியர், அந்த மாணவர்கள் சரியா படிக்க முடியாது, மார்க் வாங்க முடியாது. அல்லேலூயா. அன்போடு வரவா பெரம்போடு வரவான்னு கேட்கிறாரு பவுல். அவர் கேட்பாருங்க, நீங்க எப்படி பெரம்போடு வரலாம் அப்படின்னு என்ன நீங்க கேட்பீங்க? ஏன்னா எனக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு. ஏன்னா இந்த மந்தைக்கு வரக்கூடிய ஆடுகளை அவருடைய ராஜ்யத்துக்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு உத்தரவாதம் இருக்கிறது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை ஜாக்கிரதையா பிரசங்கம் பண்ணி, எல்லா நீடிய சாந்தத்தோட உபதேசத்தோட கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. ஆனால் அவர்கள் செவித்துணர்வுள்ளவர்களாகி தங்கள் சுய விருப்பத்துக்கு ஏற்ற போதர்களை தெரிந்து கொள்வார்கள். அப்படித்தான் இருக்கும். கவனிங்க, 39 அடிகளால் அடிக்கப்பட்டது. அவரை அடிக்க பயன்படுத்தின ஆயுதத்தின் 12 விதமான ஆயுதங்கள் இருந்ததாம். இயேசுவை அடிக்கக்கூடிய ஆயுதம் எத்தனை? அதை கொஞ்சம் போல்ட் ஆக்கணும்னு நினைச்சேன், எனக்கு டைம் இல்லை. லெட்டரை எத்தனைங்க உங்களுக்கு தெரியுதா? 12. என்ன விதமான ஆயுதத்தெல்லாம் அடிச்சாருங்க பாருங்க. விதவிதமான ஆயுதமா, கொக்கி கொக்கியா இருக்குமா, நடுவில் குண்டு இருக்குமா, அங்கங்க கொக்கி இருக்குமா. அதை தூக்கி முதுகுல அப்படி அடிச்சு இழுத்தாக்குனா முதுகுனுடைய தோல் பிஞ்சுக்கிட்டு வந்துருமா. கொடூரமான ஆயுதங்கள். கிட்டத்தட்ட 12 விதமான ஆயுதங்களை அவர் அடிக்க பயன்படுத்தினார். ஆமென். அந்த ஆயுதத்தின் மூலம் உடல் 486 முறை சதைகள் பிக்கப்பட்டது. கொடூரமான ஆயுதங்கள் மூலமா எத்தனை முறை? 486 முறை சதைகள் எல்லாம் பிக்கப்பட்டது. எவ்வளவு அடி பாருங்க. கொஞ்சம் பாடுகளை பாருங்க. இயேசு சும்மா அவர் நமக்காக சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக பாடுபட்டார், மரித்தார், அடக்கப்பட்டார், இந்த சின்ன குறிப்பிடமா இல்லையா? கொஞ்சம் தியானிச்சு பாருங்க, எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சிருக்கிறார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவருடைய முகத்தை பார்க்கும் பொழுது விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது இருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டாராம், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவராக இருந்தார். அவர் துக்கம் நிறைந்தவராக இருந்தார். அவர் பாடு அனுபவித்தவராக இருந்தார் என்று ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறார். அல்லேலூயா. கவனிங்கள். ஆகையால் இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட முள்ளின் நீளம் 7 இன்ச்சு. அந்த முட்கள் தலையில் என்ன வச்சு சூடினாங்க? முட்கள், கோலால் அடித்தாங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த முட்களை வைத்து தலையில கிரீட மாதிரி பின்னி அதை கோலை வச்சு அடிச்சு உள்ள இறக்குனாங்களாம். அந்த முட்களுடைய நீளம் என்னவா? 7 இன்ச்சு. 7 இன்ச்சு. ஆண்டவராக இயேசுவின் கிருபையினாலே
நமக்கத்தான சத்தியத்தை அறிந்து கொள்வதற்கு பெந்தகோஸ்தே சபையை விட்டு வெளியே வந்து 7 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தேன். சத்தியத்துக்காக, எனக்காக இல்லை, என் குடும்பத்துக்காக இல்லை, என் பிள்ளைகளுக்காக இல்லை, எந்த ஒரு காரியத்துக்கு இல்லை. சத்தியத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. இன்னைக்கும் சத்தியத்தை நான் தைரியமா பேசுறேன். யாரும் எனக்கு காணிக்கை தந்தாலும் சரி, தராம பராபரி, அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. அரைவரி சாப்பிட்டாலும் சரி, கால்வரி சாப்பிட்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு 7 நாட்கள் தேவ சமூகத்தில் வீட்டில் உபவாசம் இருந்தேன். ஆண்டவரே எனக்கு சத்தியத்தை தாங்கப்பா, சத்தியம் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு சத்தியம் மட்டும்தான் வேண்டும் என்று கேட்க பொழுதுதான் ஆண்டவர் என்னை அபிஷேகத்தில் நிரப்பினார். அப்போ என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் சின்ன பிள்ளைகள் நான் உட்காந்துருக்காங்க. பிள்ளைகள் 2 பேரும் சின்ன பிள்ளைகள் படிச்சுட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு. ஏதோ 2 1 2 3 தெரியல, ஞாபகம் இல்லை. அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை என்னால் தாங்க முடியல, அந்த அக்னியால் தாங்க முடியல. ஒரு ஸ்டீல் சேர் இங்கே சாச்சி வச்சிருக்கு, என்ன அறியாமல் அந்த சேரில் விழுந்து சேர் கீழே பொத்துன்னு விழுந்து பிள்ளைகள் பயந்து ஓடி வந்து என்னை வந்து பார்த்தாங்க, எட்டி பார்த்தாங்க. ஏன்னா நான் ஜெப வேளையில் இருக்கும்போது யாரும் என் கிட்ட வர மாட்டாங்க, அக்னியா இருக்கும். ஆமேன். அப்படி இருக்கணும் நாமும். நீங்க ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த ஜெபத்தில் என்ன இருக்கணும்? அனல் இருக்கணும். ஆமேன். ஆண்டவரே எங்கள் மேலே இரக்கமாயிரும். ஆண்டவரே நீர் நல்லவர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே நீர் பெரிய காரியங்களை செய்யற. இது ஜெபமா? எங்க இது பேர் ஜெபமா? எடுத்த எடுப்புல உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? அன்பின் பரலோக பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, வானத்துக்கு பூமிக்கு ஆண்டவரே நீர் இப்பொழுது இறங்கி வாரோம். அப்படிதான் ஜெபிக்கணும். எங்களுக்காக இறங்கும் ஆண்டவரே. இது என்ன ஜெபம்? ஜெபம்னா ஆவியில் என்ன இருக்கணும்? ஒரு அனல் இருக்கணும், ஒரு அபிஷேகம் இருக்கணும். அல்லேலூயா. பாருங்க, 7 நாட்கள் தேவ சமூகத்தில் வாசித்து ஜெபிக்கும்போது பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை என்னை அதிகமாக நிரப்பினது. என் மனைவியும் என்னுடைய பிள்ளைகளும் வேற ரூம்ல இருக்கிறாங்க. 2 ரூம் தான், 2 அறைகள் தான் எங்களை வீடு. ஒரு அறை முன் அறையில் இருந்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் முழங்கால் பிடிட்டு. அபிஷேகம் என்னை தூக்கி எறிந்து ஒரு ஸ்டீல் சேர்ல விழுந்து சேர் பொத்துன்னு கீழே விழுந்து டமால்னு பிள்ளைகள் மெதுவாக வந்து எட்டி பார்த்தாங்க. நான் கீழே விழுந்துட்டேன், கீழே அபிஷேகத்தில் விழுந்துட்டேன். ஆனால் ஜெபம் மட்டும் போகலை. ஆமென். என் பிள்ளைகள் அம்மாட்ட போய் சொல்றாங்க, அம்மா அப்பா படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றாங்க. கேட்டு பாருங்க, அப்பா என்ன செய்யறாங்களா? படுத்துக்கிட்டே ஜெபம் பண்றாங்கன்னு சொன்னாங்க. ஓ, அப்படிப்பட்ட ஜெபம் இன்னைக்கு தேவை பிரியமானவர்களே. ஜெபத்தில் ஒரு வல்லமை இருக்க வேண்டும். அல்லேலூயா. அபிஷேக வல்லமை ஜெபம் இருக்க வேண்டும். பாருங்கள், இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்தார். அப்பொழுது வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாக விழுகிற அளவுக்கு அவர் ஜெபித்தார். நீங்க முழங்கால் போட்டு ஜெபிக்கணும், உங்களுக்கு என்ன வரணும்? ரத்தம் வர வேண்டாம், வேர்வையாவது வரணும். ஒரு காலத்தில் நம்ம சபையில் அப்படிப்பட்ட இருந்தாங்க. மரகத சகோதரிட்ட கேளுங்க, அவங்க பழைய விசுவாசி. அப்படிப்பட்ட விசுவாசிகள் சபையில் முழங்கால் போட்டால் முழங்கால் எடுக்க மாட்டாங்க. அவங்க அபிஷேகத்தில் நிரம்பி ஜெபிச்சு நான் நடத்திட்டு இருக்கும்போது அவங்க சட்டை கிட்டலாம் நனைஞ்சு போகும். வேர்வை வெளியே வரக்கூடிய அளவுக்கு பாருங்க. நல்ல உழைப்பாளின்னா உலகத்தார் சொல்லுவான், நல்ல உழைப்பாளிக்கு என்ன வரணுமா? நல்ல ஒரு உழைப்பாளின்னா வேர்வை வரணும். அவனுக்கு வேர்வே வரலைன்னா இவன் யாரு? கள்ள உழைப்பாளின்னு சொல்லிடுவாங்க. உண்மைதானா? உலகத்தார் சொல்லுவாங்க. அதே போல நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த அனல் உங்களுக்கு வேர்வை கொட்டி உங்க சட்டை கூட நனைஞ்சு போகும். எனக்கெல்லாம் பனியன்லாம் நனைஞ்சு போகும். அல்லேலூயா. அதுதான் காரியம். நான் பேசிக்கிட்டு இருந்தோம் 2 நாளா ஆறாரம் முடிஞ்ச பிறகு உட்கார்ந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு காலத்தில் சபை எப்படி இருந்து சகோதரியே, இன்னைக்கு ஏன் இப்படி இருக்கு? மரகத சகோதரி தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இப்போ தான் எல்லாம் அனல்லாம் அடங்கி போயிருக்கு. என் மகன் சோபா உட்காந்துருக்கா, அவ தீர்க்க தரிசனம் சொன்னா சபையே ஆடும். தீர்க்க தரிசனம் வரம் இருந்தது, எல்லாவற்றையும் இழந்து போய் நாம் இருக்கிறோம். ஆனா ஆண்டவராக இயேசு இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே உலகத்தில் வந்தார். மறுபடியும் அவர் கொடுப்பார். ஆண்டவர் நம்மை இன்னும் உயரமாக கொண்டு செல்லக்கூடிய நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மரகத சகோதரி அபிஷேகத்தில் நிரம்பி, மகனே ஸ்டீபன், பிசாசு உனக்கு கண்ணி வைத்திருக்கிறான். அவங்க அபிஷேகத்தை நிரம்பி சொன்னதை பார்த்தா எங்களுக்கு ஆடும், சபையும் ஆடும். இன்னைக்கு அந்நிய பாஷை கூட இல்லை. இன்னைக்கு இத்தனை வருஷம் சபைக்கு வரீங்க, என்னைக்காவது அந்நிய பாஷை பேசுறீங்களா? உங்க வாயிலிருந்து என்னைக்காவது? ஏன்னா ஆவின் நிறைவு வரும்போது அந்நிய பாஷை வரணும். ப்ராப்பர்ட்டி தீர்க்க தரிசி சொல்றாரு.
பரிசுத்தாவிக்கு மேல அபிஷேகத்தின் மேல அபிஷேகம், அபிஷேகத்தின் மேல அபிஷேகம் வரும் பொழுது உங்களுக்கு என்ன வரும்? அந்நிய பாஷையில் நீங்க பேசுவீங்கிறார். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். அல்லேலூயா. அதுபோல இங்க 2 தீர்க்கதரிசன வரங்கள் பெற்ற பிள்ளைகள் தான். கர்த்தர் அவர்களை எழுப்பணும். ஜெபமிக்கிறார். மரத சகோதரி நல்ல தீர்க்கதரிசன வரம் உண்டு. என் மகள் சோபாவுக்கு தீர்க்கதரிசன வரம் உண்டு. ஆனால் அதையெல்லாம் இழந்த சூழ்நிலை இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் மறுபடியும் நம் சபையிலே தீர்க்கதரிசன வரங்களை கட்டளையிட வேண்டும். ஆவிக்குரிய 9 வரங்களை கட்டளையிட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. இயேசுவின் தலையில் வைக்கப்பட்ட முள்ளின் நீளம் 7 இன்ச். நான் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அந்த ஜெபத்தில் ஆண்டவரே எனக்கு சத்தியத்தை தாரும் என்று நான் முழங்கால் படிட்டு கீழே விழுந்து அபிஷேகத்தில் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு தரிசனம் எனக்கு வந்தது. இயேசு எனக்கு தரிசனமானார். பவுல் சொன்ன போல அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை. பரம தரிசனம் தமஸ்குக்கு போகும்போது அந்த அக்னியிலிருந்து தேவன் தரிசனமானார். ஒரு ஊழியக்காரனுக்கு பரம தரிசனம் வேணும். தேவன் நேரோடிய பேசி பேதுருவை அழைத்தது போல, நீ மனுஷனை பிடிக்கிற உன்னை, மீன் பிடிக்கிற உன்னை மனுஷனை பிடிக்கிறாங்க, இப்படி அழைக்கலைன்னா ஊழியத்துக்கு வரவே கூடாது. ஊழியன்னா என்ன சும்மா விளையாட்டா? தரிசனம் வரணும். 2 ஆண்டவர் உங்ககிட்ட நேரடியாக பேசணும். எனக்கு அந்த தரிசனம் கிடைத்தது. வேற ஒன்றும் இல்லைங்க. அந்த முள்முடி சூட்டப்பட்ட தலையில் ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிற ஒரு தலை, ஒரு பெரிய தலை மட்டும்தான், உடல் எல்லாம் இல்லை, தலை மாத்திரம் பெரிய தலையா எனக்கு முன்பாக ரத்தம் தோய்ந்த அந்த முகத்தோடு ஆண்டவர் எனக்கு தரிசனமானார். பிரவுன் கலர்ல இருந்தது அந்த முள்ளு, அந்த முள்முடி, அந்த முட்கள் என்ன கலர்ல இருந்தது? பிரவுன் கலர்ல அப்படியே இருந்தது. இயேசுவின் முகத்தை பார்க்க முடியல. அந்த தரிசனத்தை பார்த்த உடனே நான் இன்னும் கதறி அழுதேன் ஆண்டவருடைய சமூகத்தில். உண்மையா சொல்லுகிறேன், நான் இன்னும் பின்மாற்றத்தில் இருக்கிறேன். நான் ஒத்துக்கொள்கிறேன் பிரசங்க இடத்துல. நான் அன்று இருந்தது போல இன்று இல்லை. நான் பின்மாற்றமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் தேவன் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமா அபிஷேகத்தில் நிரப்புவார், மறுபடியும் பயன்படுத்துவார். ஆண்டவரே, நீர் என்ன நோக்கத்துக்காக தெரிந்து கொண்டீர் என்று சொல்லி நாம் ஒவ்வொருவரும் கேட்கணும். அடுத்தவங்களை பார்க்காதீங்க, யாரையும் பார்க்காங்க. ஒரு விசுவாசியை பார்க்காதீங்க, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனை பார்க்காதீங்க, நீங்க பாஸ்டரை பார்க்காதீங்க, விழுந்து போவீங்க. இயேசுவை நோக்கி பாருங்கள். நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் தோய்ந்த அந்த முகத்தை நோக்கி பாருங்கள். வேற யாரையும் பார்க்காதீங்க பிரியங்களே. நீ யாரையாவது பார்த்தீங்கன்னா நாம் விழுந்து போவோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. 40 நாட்கள் புசியாமலும் குடியாமலும் தேவ சமூகத்திலே கண்மலையில இருந்த அந்த யாரு? மோசே. 40 நாள் கழிச்சு கீழே வாரான். அவன் முகம் எப்படி இருந்ததான்? பிரகாசமா இருந்தது. ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க என்ன செய்தார்கள்? பயந்தார்கள். அந்த அளவுக்கு தேவ பிரசன்னம் இருந்தது. தேவ தூதன் போல இருந்தது, முகன் போல இருந்தது என்று ஸ்தேவானை குறித்து எழுதியிருக்கிறது. ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படுகிற சமயத்தில் பாருங்க, அவன் 7 விதமான மொழி பேசுறவர்களோடு தர்க்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அவன் பெற்றிருக்கிற ஆவி எதிர்த்து பேசுவதற்கு ஒருவருக்கும் முடியல. ஆனால் ஆமென், என்ன நடந்தது? அல்லேலூயா. தேவானுடைய முகம் எப்படி இருந்ததான்? பைபிளில் படிச்சிருக்கீங்களா இல்லையா? அப்போஸ்தலர்ல 7ஆம் அதிகாரமா? அவனுடைய முகம் தேவ தூதன் முகம் போல இருந்ததாம். நம்ம முகத்தை கண்ணாடியில் பாருங்க, பேயறிஞ்ச மாதிரி இருக்கு. நிறைய பேருக்கு இது முகம் எப்படி இருக்கு? கரிஞ்சு போயிருக்கு. சும்மாவே கருப்பு, அதுக்கு மேல கரிஞ்சு போன மாதிரி இருக்கக்கூடாது. முகம் பிரகாசமா இருக்கணும். அது என்ன? தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபிக்க வேண்டும். அதிக நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். அவருடைய தெய்வீக பிரசன்னம் நம்மை நிரப்பும் பொழுது உங்கள் முகம் எப்படி இருக்கும்? பிரகாசமா இருக்கும். சேவான் ஒரு மூப்பன், ஒரு ஊழியக்காரன் கூட கிடையாது, அவர் ஒரு பாஸ்டரும் கிடையாது. ஆனா அவருடைய முகம் தேவதூதன் முகம் போல இருந்தது. காரணம், தேவ சமூகத்தில் பல மணி நேரம். நான் ஒரு பாட்டு பாடணும் இல்லையா?
சிலுவை ஒரு புனித சின்னம். மறைந்த டிஜிஎஸ் தினகரன் ஐயா பாடின பாட்டு. அவருடைய பாடல் இன்றைக்கும் 4 பாட்டு சர்ச்சில் பாடினா போதும். எத்தனை தான் நீங்கள் பாட்டு பாடுங்க, அவர் பாட்டு 4 பாட்டு பாடுங்க போதும். அந்த தெய்வீக பிரசனம் அப்படியே இறங்கி வரும். அல்லேலூயா. நான் அதனால தான் அந்த பாட்டை செலக்ட் பண்ணேன். இன்றைக்கும் அந்த பாடல்கள் ஜீவித்து கொண்டிருக்கிறதே. ஆமென். கவனிப்போம். ஆகையால் 7 இன்ச்சு நீளம். நான் அதை நேரில் பார்த்தேன், இந்த தரிசனத்தை பார்த்தேன், கதறி அழுதேன் பல மணி நேரமா. ஆமென். பாருங்கள், இயேசுவின் உடலில் மொத்தம் அது என்னப்பா பார்த்தலையா? இல்லை, 5480. கரெக்டு. அது கமா தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது கமா வரணும். அதை நாங்கள் டைம் இல்லை. 5480 இது கமா. அவருடைய உடல்ல எவ்வளோ காயம் இருந்ததா? 5480 காயங்கள். தாங்குமா ஐயா? ஆஸ்டர் கொஞ்சம் கடுஞ்சொல்லு சொல்லிடக்கூடாது. நான் இனிமே சர்ச்சுக்கு வரமாட்டேன். நீ எங்க இயேசுக்காக வாழ போற? நான் கேட்க. ஆமென். அல்லேலூயா. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம்னு சொல்றவன் தான் ஏன் கிறிஸ்தவன். ஆமென். 5480 காயங்கள். முதுகில் 540 காயங்கள். முதுகில் மட்டும் 540 காயங்களாம். மொத்தம் உடல் முழுவதும் 5480 காயங்கள். சிலுவையில் அறையப்பட்ட நான் பாடும்போது அந்த சிலுவை காட்சிகளை பார்த்தீங்களே, எவ்வளவு பயங்கரமா இருந்தது. அவ்வளவுதானா இருக்கு. இயேசு தண்ணீருக்காக 17 மணி நேரம் தவித்தார். எத்தனை மணி நேரம் அவருக்கு தண்ணி இல்லை? 17 மணி நேரம் தண்ணீர் தாகத்தினால தவித்து கொண்டு இருந்தார். அல்லேலூயா. இயேசுவின் தலையில் 17 முட்கள் குத்தப்பட்டது. ஆமென். இயேசுவின் சரீரத்தில் இருந்து 6.5 லிட்டர் ரத்தம் சிந்தினார். எத்தனை லிட்டர் ரத்தம் போச்சு? 6.5 லிட்டர். கிட்டத்தட்ட 6.5 லிட்டர் ரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து ஓடும். கைகள் ஆணி இறையுது, விழாவில் குத்துறது, தளமொழி சுட்டுறது, ரத்தமயம்தான். ஒரே ரத்தமயமாக இருந்தது. அல்லேலூயா. ஆமென். திரு ரத்தமே சுரத்தம், லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். அல்லேலூயா. பாடலாமா அந்த பாட்டை? ஆமென். நல்ல பாட்டு. எவ்வளோ? கொஞ்சம் தானே இருக்குது. நிறைய இருக்கா? கொஞ்சமா இருக்கா? இன்னும் எவ்வளோ இருக்கு? அல்லேலூயா. கவனிங்க. 6.5 லிட்டர் ரத்தம் சிந்தினாராம். ஒரு மனிதனுக்கு மொத்தம் எத்தனை லிட்டர் உண்டு? 5. நான் கேள்விப்பட்டது 8 லிட்டர்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நர்சம்மா 5 லிட்டர்னு சொல்றாங்க. நாளைக்கு உங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டு எனக்கு பதில் வரணும். ஆமென். அப்படிதான் நினைக்கிறேன். கூகுளில் போட்டு பார்த்துட்டீங்கன்னா அங்கே காமிச்சிருவாங்க எத்தனை லிட்டர் இருந்தது. இப்போ பாருங்க, நம்ம எம்மான் டக்குன்னு பார்த்து சொல்லிடுவாங்க. மனிதனுடைய சரீரத்தில் எத்தனை லிட்டரு ரத்தம் இருந்தது? சரி, நம்முடைய சரீரத்தில் எத்தனை பங்கு தண்ணீர் இருந்தது இருக்கிறது? நம்ம சரீரத்தை பற்றியே நம்ம இன்னும் அறியலை. ஒரு தேவனை பற்றி எங்கே அறிய போகிறோம்? ஆமென். கல்லீரல் என்ன வேலை செய்கிறது? கணையம் என்ன வேலை செய்கிறது? சிறுகுடல் என்ன வேலை செய்கிறது? பெருகுடல் என்ன வேலை செய்கிறது? இதெல்லாம் தெரியுமா? இருக்காது. திங்க வேண்டியது போக வேண்டியது முடிஞ்சு. அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாது. எல்லாம் மனித உறுப்புகளை தேவன் எவ்வளவு நேர்த்தியா படைச்சி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலையை சரியா கொடுத்துருக்காரு. ஒன்று வேலை செய்ய மாட்டேங்குன்னா நம்ம மரணத்தை நோக்கி போயிடுறோம். அவ்வளோதான். பார்த்தாச்சா? 6 லிட்டரா? 5 கூகுளில் பார்த்தாச்சா? 7 லிட்டரா?
புரியல, எனக்கு கேட்கல. கொஞ்சம் மைக்கில் சொன்னால் கேட்குமா? ஒரு மைக் கொடுங்க. சரியா கேட்கல, கரெக்டாக சொல்லுங்கள். ஏன்னா நம்ம எக்ஸாக்டாக சொல்லணும், ஏன்னா செய்தி உலகம் முழுவதும் போகுது. ஓ, வெயிட்டு கூட கூட பிளட்டு கூடுமா? ஓ, அப்போ அதிகபட்சம் 7, அதிகபட்சம் 5.5 லிட்டர்ல இருந்து 7 லிட்டர். ஏன்னா அங்கே 6.5 லிட்டரு ரத்தம் போயிடுச்சு. அப்போ ஒரு மனித சரீரத்தில் அதிகபட்சம் 5.5 லிட்டர்ல இருந்து 7 லிட்டர் வரைக்கும் ரத்தம் இருந்திருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு என்னை பொறுத்தவரை 6 லிட்டர் தான் இருந்திருக்கும். ஏன்னா அவர் 33 வயதிலேயே 50 வயது தோற்றமுடையவராக காணப்பட்டாராம். அல்லேலூயா. அப்போ பாருங்க, 6.5 லிட்டர் ரத்தம் அவர் முழுக்க முழுக்க சிந்திட்டார். யாருக்காக? இயேசுவை 350 வீரர்கள், 50 குதிரை வீரர்கள் அடித்தனர். எத்தனை பேர் அடித்தார்? 350 வீரர்கள். குறை சொல்றவன், குற்றம் கண்டுபிடிக்கிறவன் இதை முதல்ல டெய்லி படிக்கணும். 350 வீரர்கள் நம்ம அடிச்சா தாங்கம்மா? ஏங்க, நமக்காகத்தானங்க அவர் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டார். 350 வீரர்கள் அடிச்சாங்களாம், 50 குதிரை வீரர்கள் அடித்தாங்களாம். ஏன்னா சிலுவை சுமந்து போகும்போது இந்த குதிரை வீரர்கள் என்ன செய்தாங்க? கூட போய் அப்பப்போ அடிப்பாங்க. கீழே கீழே விழுந்தா கூட அடிப்பாங்க, அடிச்சு தான் எழுப்புவான். சாதாரணமாக ஒன்றும் பாடுபடலைங்க, சும்மா ஏதோ குட் பரேடா, இயேசு நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு அவர் 3 நாள் வெற்றினார், இதனை கதையா? உணர்ந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவை 350 வீரர்கள், 50 குதிரை வீரர்கள் அடித்தனர். இயேசு 36 மணி நேரம் தூக்கம் இல்லாமல் தவித்தார். இவ்வளவு வேதனைக்கு மத்தியில் தூக்கம் வருமா? கிட்டத்தட்ட 36 மணி நேரம் அவர் சிறிது கூட தூங்கலை, ஒரே மயக்க நிலையில் இருந்தார். இவ்வளவு அடிபட்டு ரத்தம்லாம் சிந்தின உடனே ஒரு விதமான மயக்க நிலையில் இருந்தாரே தவிர அவர் தூங்கவே இல்லை. இத்தனை பாடுகளும் உங்களுக்காக எனக்காக இயேசு அனுபவித்தார். அவருக்காக வாழ தீர்மானிப்போம், அவர் சித்தத்தை செய்வோம். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? இயேசுக்காக நான் வாழ்வேன், அவர் சித்தத்தை நான் செய்வேன். இவ்வளவு பாடுகளை அனுபவிச்சவருக்காக நாம் எதையாவது செய்ய வேண்டுமா? ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. பாருங்க, அவர் சித்தத்தை நாம் செய்வதற்கோ ஒரு அவருக்காக வாழ வேண்டும் என்று ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். அதுதான் இந்த பெரிய வெள்ளிக்கிழமை. நமக்காக வாழ்ந்தது போதும். அல்லேலூயா. இருக்கிறதா? அடுத்த ஒரே ஒரு பாயிண்ட் இருக்கு. பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனில் இருந்து அதை நீக்கி அதற்கான தண்டனைக்கு 6 மணிக்கு நம்ம கிட்டத்தட்ட முடிச்சுட்டு ராபோஜனத்துக்கு போகலாம். இது செய்தி. பாவத்தின் கொடூரமும் நம்முடைய ஜீவனில் இருந்து அதை நீக்கி அதற்கான தண்டனையின் கிரயமும் 53ஆம் ஆண்டு பிரசங்கித்த செய்தி. அந்த மகத்தான கொடூர ஆணிகள் அவருடைய கரங்களுக்குள்ளும் கால்களுக்குள்ளும் கடவப்பட்டன. என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று தீர்க்கதரிசி தாவீது பிரசங்கித்திருக்கிறார், எழுதியிருக்கிறார். 700 வருடங்களுக்கு முன்னரே அவன் கூறினான். அது என்ன? அது ஆபேலின் ஆட்டுக்குட்டி. அங்கே அவர்கள் கீழே தரையிலே தள்ளினார்கள், மாம்சம் பிளந்தது, அவருடைய நலிந்த சரீரம் நடுங்கியது, தாகமாயிருக்கிறது என்றார். அவர்கள் அவருக்கு குடிக்க கசப்பான காடியை கொடுத்தார்கள். 17 மணி நேரம் தண்ணீர் தாகத்தில் இருந்தவருக்கு என்ன தண்ணியை கொடுத்தாங்க? கசப்பான காடியை கொடுத்தாங்களாம். ஆனால் அவரோ ருசி பார்த்து அதை குடிக்க மனதில்லாதிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆமேன். தாகத்தை கூட தீர்க்க முடியலங்க. 3 நாள் நம்மளால உபவாசம் இருக்க முடியாதா? உங்களால் 3 நாள் உபவாசம் இருக்க முடியாதா? ஆமேன். ஒரு நாள் தான் சாப்பிடாம இருக்கணுமா? 3 நாள் இருக்கக்கூடாதா? புரியுதாங்க? ஏன் நம்ம 3 நாள் பாஸ்டிங் பிரேயர் வச்சிருக்கோம்? ஆண்டவர் சமூகத்தில் வரணும், அவரை நோக்கி பார்க்கணும். அவர்கள் அவரை கேலியும் பிரகாசமும் செய்து
மகத்தான அற்புதம் செய்கிறவனே, இப்பொழுது அதை குறித்து ஏதாவது செய் என்றனர். ஆனால் அந்த நேரத்தில் ஆகாயம் இருட்டத் தொடங்கினது. ஆமென். மின்னல்கள் பிரகாசிக்க துவங்கின. தேவன் தம்முடைய முகத்தை மறைத்துக் கொண்டார். அதற்கு மேல் அவரால் சகிக்க முடியவில்லை. ஓ தேவனே, பாவம் எவ்வளவு கொடூரமானதாக இருக்க வேண்டும். காரணம், அவர் உலக மக்களாகி நம் ஒவ்வொருடைய பாவத்தை அவர் சுமந்து தீர்த்தார். எல்லாருடைய பாவங்களும் அவர் மேல் சுமத்தப்பட்டது. ஆமென். கொடூரம். அது எவ்வளவு கொடூரம். தேவனே தம்முடைய முகத்தை மூடிக்கொள்ளும் அளவிற்கு அந்த விலையேறப்பட்ட ஒருவரை அப்படி செய்ய வைத்தது. அவர் அப்பேற்பட்ட ஒரு கிரயத்தை செலுத்தினார். தூதர்கள் தங்கள் முகங்களை திரையிட்டு கொண்டு திருப்பிக் கொண்டு அவரோடு அழுதார்கள். சந்திரனும் நட்சத்திரங்களும் அதற்கு மேல் தொடர்ந்து போக முடியவில்லை. அவைகள் பிரகாசிக்க முடியவில்லை. அவர்கள் சிருஷ்டித்த அந்த தேவனே சிலுவையில் மறித்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய தலையை சாய்த்தார். சூரியன் 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை சூரியன் அந்தகாரப்பட்டது. சந்திரன் ஒளியை கொடுக்கவில்லை. இயேசு சிலுவையில் இறையப்படுது, சூரியனை நின்று போச்சு. அது வெளிச்சம் கொடுக்கல. சந்திரன் அந்தகாரப்பட்டது. அல்லேலூயா. அவர் தம்முடைய தலையை சாய்த்தார். ஆமென். அவர் அதை செய்வதற்கு முன்பாக அங்கே அவருடைய வஸ்திரத்தின் மேல் சீட்டு போட்டுக் கொண்டிருந்தவர்களை பார்த்து தீர்க்கதரிசி கூறினதை நிறைவேற்றுகிறதை கண்டார். ஓ, என் வஸ்திரத்தின் பேரில் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சீட்டு போடுகிறார்கள் என்று தாவீது பேசுகிறதை அது நிறைவேறினது. பிதாவே, அவர்களுக்கு மன்னியும். இவ்வளவு அடியும், இவ்வளவு ரத்தம், இவ்வளவு காயம், இவ்வளவுத்தையும் பண்ண பிறவே, பிதாவே, தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களுக்கு மன்னியும். எப்படியா சொல்ல முடியும்? ஜீவ பூக்கள் 7 என்ற செய்தியை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க? கேட்டிருக்கீங்களா? அந்த செய்தியை கேளுங்க. நீங்க அழாம அந்த இடத்த விட்டு போக மாட்டீங்க. இதே குட் ஃப்ரைடே அன்னைக்கு 2000 ஆண்டு கரெக்ட், சரியாக 2000 வருஷத்துல 25 வருஷத்துக்கு முன்னாலே நான் பிரசங்கம் பண்ணேன். அது ஆடியோ கேசட்டில் இருக்கு. அது இப்பொழுது கம்ப்யூட்டரில் இருக்குது. வேணும்னா நீங்கள் அதை வாங்கிட்டு போய் மெமரி கார்டில் வாங்கிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க. அந்த செய்தியை கேட்டனா பிரசங்கிச்ச நானே அழாம அதை விட்டு தூர போக மாட்டேன். நம்ம சகோதரன் அந்தோணி, அவன் ஆவிக்குரிய ரட்சிப்புக்குள்ள வருவதற்கு காரணமே அந்த ஒரே ஒரு செய்தி. கேட்டு பாருங்க. அந்த செய்தி எத்தனை முறை கேட்டார்? எத்தனை முறை கேட்டிருக்கலாம் செய்தி? எத்தனையோ முறை திரும்ப 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 கேட்டான். அப்படி ஒரு செய்தி என்னால என்மேல் பிரசங்கிக்க முடியாது. அந்த அபிஷேகம் வேறு. அல்லேலூயா. அதான் அந்த பாட்டு, நம்ம அந்தோணி பாடின பாட்டு. கல்வாரி என்னும் தோட்டத்திலே என் கர்த்தர் தொங்கும் மரத்தினிலே 7 பூக்கள் பூத்ததையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா, அது ஜீவ பூக்கள் ஆனதையா. ஆமென். அந்த பாட்டை ஒவ்வொரு 7 மொழிகளுக்கும் பிட்டு பிட்டா பாடி பாடி அந்த செய்தியை நான் கேளுங்க. புரியுமா? அந்த செய்தியை கேளுங்க. இயேசு விட்டு நீங்க ஒரு நாள் பின்வாங்கி போகவே மாட்டீங்க. அவ்வளவு அருமையாக தேவன் கொடுத்த செய்தி. ஜீவப்பூக்கள் 7 என்ற செய்தியை தவறாம கேளுங்க. இதாவே அவர்களுக்கு என்ன செய்யுங்க? மன்னிங்க. இது எப்படிங்க சொல்ல முடியும்? யார் மன்னிங்கன்னு சொல்ல முடியும்? இங்க இருக்கிற யாராவது, உங்களை யாராவது கோபத்தில் பேசிட்டா மன்னிச்சிருவீங்களா? பண்ணுவீங்களா? அது எப்படி மன்னிக்க முடியும்? நான் குறைஞ்சவனா? நம்ம கிறிஸ்தவனே கிடையாதுங்க. வெக்கமா இருக்கு. நம்ம கிறிஸ்தவன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? வெக்கமா இருக்கு. நான் ஒரு பாஸ்டர்னு சொல்றது எனக்கு வெக்கமா இருக்கு. உங்களை சொல்லல, என்ன சொல்றேன். ஒரு ஊழியக்காரன் சொல்றது கூட எனக்கு தகுதியற்ற நீச பாவி. ஆமென். அதை உணர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை தாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை.
அல்லேலூயா. பிதாவே அவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். எல்லாம் அன்புக்குள்ளாய் இருந்தது. ஆமென். எல்லாமே அன்பு, அன்புல நிறைந்தவராய் இருந்தார். ஆபேலின் ஆட்டுக்குட்டி தேவனால் அழிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அங்கே அவர் நண்பர்கள் அற்றவராய், தேவனாலும் கூட கைவிடப்பட்டவராய் மரித்தார். தேவனும் அவருடைய சொந்த பிதாவும் அவரை கைவிட்டனர். இரத்தம் கசிந்து கொண்டிருந்தது. இருப்பினும் நாம் சுற்றி கொண்டு போய் ஏதோ ஒன்று நடக்காதது போன்று சிரிக்கிறோம், களியாட்டம் போடுகிறோம். ஓ தேவனே, அது அந்த இரத்தமாய் இருக்கிறது. அங்கே தூரத்திலே வைத்திய சாலையிலே அவன் மரித்து கொண்டிருக்கிறான் என்று வைத்தியர்கள் கூறினது போன்று அந்த இரத்தம் தான் என்னை சொஸ்தப்படுத்தினது. ஓ சிறிய பழைய பாவி பையனாய் இங்கும் அங்கும் ஓடிக்கொண்டிருந்தேன். என் பாவங்களை மன்னித்தது அந்த இரத்தம் தான். தவறு பிரணாம அவருக்கு ஒப்பிடுறாரு. ஓ என் தகப்பனார் சாராயம் காட்சி விற்பனை செய்கிறவர். அவருக்காக சாராயம் காய்ச்சுவதற்கு நான் தண்ணீர் சுமந்தவன். அப்படிப்பட்ட மனிதனை தேவன் ரட்சித்தார். அல்லேலூயா. நான் ஜீவித்துக் கொண்டிருந்ததான சீர்கெட்ட ஸ்தலத்திலிருந்து என்னை வெளியே எடுத்து என்னை தூக்கி நிறுத்தி உம்முடைய குமாரன் என்று என்னை ஆக்கினது அந்த இரத்தம் தான். ஆமென். ஓ நீங்கள் தேவனுடைய குமாரர்களும் குமாரத்திகளுமாக இருக்கிறீர்கள். காரணம் அந்த இரத்தம், இயேசுவின் இரத்தம் தான் நம்மை தேவனுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக மாற்றி இருக்கிறது. ஆனால் நாம் நீச பாவிகளாக இருந்தோம். அல்லேலூயா. ஓ மரித்து கொண்டிருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே, உம்முடைய விலையேறப்பட்ட இரத்தம் அது என்னை சிலுவையில் வைத்துக் கொள்ளும். அது என்னுடைய தரிசனமாய் இருக்கிறது. அதுதான் அக்கறையில் இருந்து அன்பு. தேவனுடைய மகத்தான இருதயம் எல்லாமே இங்கே கீழாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அவரிடமாய் வருகின்ற யாவும் புறம்பே தள்ளப்படுவதில்லை. அவர்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. தேவனே, இருக்கின்ற ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் இன்றிரவு அவருடைய வீட்டிற்கு சென்று அவருடைய சிந்தையில் இதை வைத்து சிந்திப்பார்களாக. அவருடைய சபைக்கு சொல்றாரு, நாம் நமக்கு சபைக்கு சொல்லுகிறோம். இன்று இரவு அதை சிந்தையில் வைத்து அதை சிந்திப்பார்களாக. என்னே ஒரு பலி, மீட்டுக்கொள்ள என்ன ஒரு கிரயம் செலுத்தப்பட்டது. தேவனே, அதற்கு என்ன கிரயம் கொடுக்க வேண்டியதாயிற்று. நாம் எந்த கிரயத்தையும் செலுத்தவில்லை. தேவனுக்கு அதன் கிரயம் அவருடைய குமாரனாக இருந்தது. தேவனுக்கு மகத்தான கிரயத்தை செலுத்த வேண்டியதாக இருந்தது. அது கிறிஸ்துவுக்கு அவருடைய ஜீவன் கிரயமாயிற்று. ஓ நாம் எல்லோரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோம். வசனம் சொல்லுகிறதா? நாம் எல்லோரும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால என்ன செய்யிருக்கோம்? கிரயத்துக்கு இயேசு வாங்கிட்டார். எதை கொடுத்து வாங்கினாரு? பணம் அல்ல, அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்மை அவர் வாங்கி கொண்டார். நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல. நீங்கள் உங்களுக்கு சொந்தம் கிடையாது. உங்க விருப்பப்படி நம்ம விருப்பப்படி வாழ்றதுக்கு நமக்கு சொந்தம் இல்ல. இயேசு ரத்தத்தை சிந்தி நம்மை கிரயத்துக்கு வாங்கிட்டார். பைபிள் சொல்லுது, கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, மனுஷர்களுக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள் என்று. நம்ம வாங்கிட்டாருங்க. அவரு பணம் கொடுத்தில்லைங்க, ரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டுக் கொண்டார். சாரோனின் ரோஜா அவரே. ஆனால் அந்த ரோஜாவில் இருந்த வாசனையை வெளியே எடுக்க வேண்டுமானால் நீங்கள் அதை நன்றாக நசுக்கி பிழிய வேண்டியதாக இருந்தது. இயேசு யாரு? சாரோனின் ரோஜா. அந்த ரோஜாவினிடத்தில் நறுமணம் வீச வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? நசுக்கி புளிய வேண்டியது. அப்படித்தான் இயேசு நசுக்கி பிழியப்பட்டார். அவருடைய அழகான ஜீவியமானது அவர் 33.5 வயது வாலிபனாய் இருந்தபோது நாம் ஜீவிக்கும் படிக்காக நசுக்கப்பட்டது. என் தேவனே, உம் அருகில் இருப்பேனாக, எனக்கு அருகாமையில் தங்கீரோ. கர்த்தாவே, நான் இந்த பாதையின் முடிவுக்கு வரும்போது என்னுடைய ஜீவன் முடிந்து கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, எனக்காக மரித்த அவர்தாமே, அவர் எனக்கு அருகில் வருவாராக, அவர் என்னை விட்டு விலகாது இருப்பாராக. ஆமென். இயேசு எப்பொழுதும் உங்க கூட வச்சிருங்க.
உங்களை விட்டு தூரமா போக விடாதீங்க. அல்லேலூயா. இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த வண்ணமாய் இருப்பார்களாக. ஆமென். அல்லேலூயா. அடுத்து 2 பாயிண்ட் தான் இருக்கு, முடிச்சிருவேன். பனி வெண்புறா சிறகுகள் மேல் என்ற செய்தி. 2 பாயிண்ட். இயேசு ஆட்டுக்குட்டி என்றும் தேவன் புறா என்றும் இங்கு எவ்வளவு அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. புறா ஒரு ஓநாயின் மேல் உட்காராது. ஏனெனில் ஓநாயின் தன்மை அதற்கு உகந்ததல்ல. அது நாயின் மேலும் உட்காராது. ஏனெனில் நாயின் தன்மையும் அதற்கு உகந்ததல்ல. அது ஆட்டுக்குட்டியாகவே இருக்க வேண்டும். இவ்விரண்டு தன்மைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். அவ்வாறே நாமும் இருக்க வேண்டும். ஒரு புறாவானது நாயின் மேல வந்து உட்காராது. எதன் மேல வந்து உட்காரும்? ஆட்டுக்குட்டியின் மேல உட்காரும். நீங்க பார்த்திருக்கீங்களா? செம்மறி ஆடுகள் போகும்போது அது மேல என்ன வந்து உட்காரும்? புறா வந்து உட்காரும். ஏன்னா செம்மறி ஆட்டினுடைய சுபாவமும் புறாவின் சுபாவமும் ஒன்றே. சுபாவத்தில் அது ஒன்றுபட்டு இருக்கிறது. அவ்வாறே நாமும் இருக்க வேண்டும். இயேசு சொன்னார், சர்ப்பத்தை போல வினா உள்ளவர்களும் புறாவை போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் சொன்னார். நமக்கு கபடு இருக்கக்கூடாது, சூது இருக்கக்கூடாது, வஞ்சனை இருக்கக்கூடாது, பொறாமை இருக்கக்கூடாது. ஒருத்தர் சபையில சாட்சி சொல்றாங்க, கர்த்தர் என்னை இப்படியாக ஆசீர்வதித்தார், ஒரு நல்ல வேலையை தந்தார், ஒரு அதை செய்தார், இதை செய்தார், ஒரு வீடு வாங்க கிருபை செய்தார், ஒரு கார் வாங்க கிருபை செய்தார்னா நாம் என்ன செய்யணும்? எப்படி? அப்படியா இருக்கணும்? சொல்லுங்க. நம்ம மனிதர்கள் இப்போ அப்படித்தானே இருக்கோம். என்னதான் சர்ச்சைக்கு வந்தாலும் அந்த சுபாவம் மாறுதா? மாறணும். புறாவின் சுபாவம் நமக்கு வரணும். புறா குளிக்குமா? குளிக்காது. வீட்டில் வளர்க்குற புறாவை வந்து நீங்க குளிக்க வைப்பீங்களா? வைப்பீங்களா? என்ன சோப்பு போடுவீங்க? புறா ஒரு காலம் குளிக்காது. நாங்கள் வீட்டில் புறா வளர்த்துருக்கோம். புறாவை பேர் சொல்லி கூப்பிட்டா வந்து பறந்து உட்காரம் பண்ணல. சின்ன பையனா நான் இருக்கும்போது. அல்லேலூயா. புறாவினுடைய தன்மை என்ன தெரியுமா? தன்னுடைய சரீரத்தில் ஒரு விதமான ரெக்கைக்கு அடியில் எண்ணெய் சுரக்குமா. அந்த எண்ணெயை வைத்தே தன் ரெக்கைகளை பளபளப்பாக மாற்றும். என்றைக்காவது பல ஆண்டுகள் குளிக்காத ஒரு புறாவை எடுத்து நீங்க மணத்து பாருங்க. பார்த்துருக்கீங்களா? புறா கறி தான் சாப்பிட்ருக்கேன். என்ன சாப்பிட்ருக்கீங்க? புறா கறி, மான் கறி, பன்னிக்கறி, வயல்கறி இதெல்லாம் சாப்பிட்ருக்கேன். புறாவை நீங்கள் கையில் வச்சு அப்படியே நான்லாம் கொஞ்சிருக்கேன். புறாவை கையில் வச்சு மணத்து பார்த்து என் தங்கமே அப்படின்னு கொஞ்சிருக்கேன். எல்லாம் சின்ன வயசில் நாங்கள் வளர்த்துருக்கோம் எங்கள் வீட்டில். அல்லேலூயா. அந்த புறா ஒரு நாளும் துர்நாற்றம் வரவே வராது. எத்தனை நாள் குளிக்கலனாலும் புறாவுக்கு துர்நாற்றம் வராது. காரணம், அதனுடைய ரெக்கைக்கு அடியிலிருந்து ஒரு விதமான சுரப்பின் மூலமாக ஒரு எண்ணெய் தன்மை வருகிறது. அதை கொண்டு தன்னை சுத்திகரித்து கொள்ளும். நம்ம ஒட்டி பார்ப்போம், ஒரு நாள் குளிக்கலன்னா என்ன ஆகும்? சாய் மனுஷன் கிட்ட வர மாட்டான். ஒரு நாள் குளிக்கலன்னா எப்படி இருப்போம்? நாளான் இந்த வெயில் காலத்தில் 2 நேரம் குளிப்பேன். நம்ம அப்படி இல்லைங்க. சரீரம் மோசமான சரியாங்க. இல்லை, நான் பவுடர் போட்டு கொஞ்சம் வாசனை ஆக்கிட்டேன். ஒன்றும் இல்லை. நாத்தம் பிடிச்ச சரீரம் நம்ம சரீரம் தான். அல்லேலூயா. எங்கள் வீட்டில் உள்ள ஒரு பூனை இருக்கான், குட்டியான். அவன் குளிக்கவே மாட்டான். அவன் காலையில் நான் மாடிக்கு ராத்திரி படுக்க போனால் என் பின்னாலே வந்துடுவான். நான் கதவை திறந்து வெளியே வரும்போது அங்கே தான் இருப்பான். நான் கீழே வரும்போது வருவான். மரகத சகோதரி 2 நாளாக பார்த்துருக்காங்க, என்ன ஃபாலோ பண்ணி பார்த்தாங்க. நான் கீழே வந்தேன்னா அவன் கீழே வருவான். நான் காப்பி குடித்தேன்னா பாலுக்கு வந்து உட்காந்துருப்பான். இப்போ அவனுக்கு பால் ஊற்றின பிறகு தான் அவர் போவார் பாருங்க. ஆனால் நாட்டம் எடுக்காது. தூக்கி கையில் வச்சு நான் என்ன செய்வேன்? மணத்து கொஞ்சுவேன். நான் நார்மாங்க. சாயங்காலம் ஆனபோது குழந்தைக்கு வெந்நீர் போட்டு கழுவலன்னா அந்த குழந்தை நாத்தான் நமக்கு தாங்காது. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அவ்வாறே நாமும் இருக்க வேண்டும். நமது தன்மையும்
மூர்க்கமான அந்த வெளி லைட்ல எல்லாம் கொஞ்சம் போட்டு விடுங்க யாராவது. நமது தன்மையும் மூர்க்கமான பாவி என்பதில் இருந்து ஆட்டுக்குட்டியின் சாந்த குணமாக மாற வேண்டும். நம்முடைய சுபாவம் எப்படி மாறணுங்க? மூர்க்கமான பாவி எதுக்கு எடுத்தாலும் பல்ல கடி, கை பார்க்காம ஒண்ணு விட மாட்டான், பல்லே உடைஞ்சிடும். மூர்க்கமான பாவி என்பதிலிருந்து ஆட்டுக்குட்டியின் சாந்த குணமாக மாற வேண்டும். ஒரு ஊழியக்காரனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கேன். மனைவி கொஞ்சம் கோபக்காரியா. இந்த ஊழியக்காரர் ஊழியத்துக்கு போவார, கையில் காசு கிடைக்காது, சில நேரம் காணிக்க கிடைச்சுனா கொண்டு கொடுப்பாரு, சில நாளும் இல்லை. அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணாருன்னா, ஒரு நாள் ஒன்றும் கிடைக்கல, சோர்ந்து போய் பைபிளை கொண்டு வச்சுட்டு வந்தார். என்ன எங்கே பாருங்க, ஒரு ஆளை தான் லைட்டு போட சொன்னேன், நீ அத்தனை பேரும் லைட்டு போட வெளியே போயிருப்பீங்க போல. சர்ச்சுக்கு முன்னால் உள்ள லைட்டுக்கு பட்டன் மேலே இருக்கு, போட்டாச்சு, வெளியே எல்லாம் போட்டோம். இல்லையா பாருங்க, அந்த ஊழியக்காரரு சோர்ந்து போய் வர்றாரு, எனக்கு காணிக்க இல்லை, ஒன்றும் இல்லை, முகத்தையே பாப்பா, மனைவி இருக்கால முகத்தை பாப்பா, இன்னைக்கும் ஒன்றும் இல்லையா. ஆமே, ஓ தேவனுக்கே மகிமை. அவர் ஜெபம் பண்ணிட்டு அவர் அமைதியாக இருக்கிறார், பைபிள் வாசித்துக்கிட்டு இருக்கிறார். ஆமேன். அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார் பிரியமானவர்களே? பைபிள் வாசித்துக்கிட்டே இருக்கார். அந்த மனைவிக்கு கோபம் வந்துட்டு, இல்லையா, நல்ல கணவன்னா வெளியில் போயிட்டு வரும்போது என்ன செய்யணும்? என்ன கொடுக்கணுங்க? ஒரு 500 கொஞ்சம் ஒரு 1/4 கிலோ அல்வா இதெல்லாம் வாங்கி கொடுத்தா மனைவி என்னச்சியா, கொஞ்சம் இருங்க நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் போட்டு கொண்டு வரேன். ஒரு சினிமாவில் உண்டு அது, ஏதோ ஒரு சினிமா ஒரு காலத்தில் பார்த்துருக்குறேன். மன்னாரம் கம்பெனியில் வேலை செய்கிறத பற்றி ஒரு சினிமா வரும், ஞாபகம் இல்லை, சின்ன வயசில் பார்த்துருக்கேன். புரியல, நீங்கள் சொன்னது எனக்கு ஒன்றும் புரியல. கன்னடமா? சரி விடுங்க, உங்களுக்கு சொல்கிறது ஒன்றுமே புரியல, யாரோ ஒரு ஆள் சொல்லணும், கவனிங்க. அதே போன்று நம்ம ஏதாவது செய்தால் தானே மனைவி நேசிக்கா. யோபுவை மனைவி நேசிக்க முடிஞ்சுதா? 10 பிள்ளைகளை பெற்றிருக்கா. ஆனால் எல்லாம் இழந்த பிறகு எதுக்கு நீரும் உயிரோடு இருக்கும்? பிள்ளையும் செத்து போச்சு, ஆடு மாடு செத்து போச்சு, இன்னும் நீரும் உயிரோடு இருக்க சாவும். நம்முடைய ஆண்டவர் மாத்திரம் நம்ம கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, கடைசியை நாம் சொல்லி முடிக்கப்போம். ராவின் சுபாவம் நமக்கு வேணும். ராவை போல எப்படி இருக்கணும்? கபடற்றவர்களாக இருக்க வேண்டும். கவனிங்க, ஆட்டுக்குட்டியின் சாந்த குணமாக நாம் மாற வேண்டும். நீங்கள் பிராவையும் ஆட்டுக்குட்டியையும் கவனித்தீர்களா? கவனியுங்கள், ஆட்டுக்குட்டி தனக்கு இருந்த எல்லாவற்றையும் புறாவுக்கு விட்டு கொடுத்து விட்டது, புறா அதை எங்கும் நடத்தி சென்றது என்று காணுங்கள். நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் அறையப்படுவதற்கு இப்பொழுது புறா தேவன் தமது குமாரனுக்கு ஒன்றை எடுத்துக்காட்டாய் அளிக்க விரும்பினார். குமாரனுக்கு பூமியிலேயே மிகவும் தூய்மையானதும் சாந்த குணமும் நிறைந்த மிருகம் எடுத்துக்காட்டாய் விளங்கினது. அது பூமியிலே சஞ்சரிக்கும் மிருகம். ஆனால் பரலோகத்தில் உள்ள தேவன் தமக்கு எடுத்துக்காட்டாய் ஆகாயத்தில் பறக்கும் பறவைகளிலேயே மிகவும் தூய்மையான பறவையாகிய புறாவை அளித்தார். ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவையிலே தூய்மையான பறவை என்னதான்? அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசு ஞானஸ்தானம் பெற்று கரையறனை பொருளே பரிசுத்த ஆவி எப்படி வந்தாரா? புறாவின் ரூபம் கொண்டு வந்தார். காக்காவை ஒப்பிடவே முடியாது. காக்கா குளிக்குமா? குளிக்குமா குளிக்காதா? குளிக்கும். எங்க தண்ணி கிடக்கோ தலையை மிக்க, அவ்வளவுதான், அது குளிப்பே, அவ்வளவுதான். புறா குளிக்கவே செய்யாது. ஆகாயத்து பறவைகளிலே மிகவும் தூய்மையான பறவையாகிய புறாவை தேவன் நமக்கு அளித்தார். அதனால தான் புறா என்பது பரிசுத்தாவின் ரூபமாக இறங்கி வந்து இயேசுவின் மேல் அமர்ந்தார். அந்த புறாவாகிய பரிசுத்தாவி நம்ம மேல வந்தாச்சுன்னா நமக்கு கோபம் வராது, வைராக்கியம் வராது, பிடிவாதம் வராது, பிறரை குற்றம் சொல்ல மாட்டோம், கோல் சொல்ல மாட்டோம், பொறாமை சொல்ல மாட்டோம், எல்லாம் ஓடிரும். புறாவின் சுபாவம் தாங்க பரிசுத்தாவின் அபிஷேகம். அல்லேலூயா. சும்மா அந்நிய பாஷை பேசினால யார் நம்புவா? அல்லேலூயா. கவனிங்க சீக்கிரமா. புறாவை குறித்து வேறொரு பெரிய காரியம் இருக்கிறது. அது ஒரு விசித்திரமான பறவை.
நீங்கள் எல்லா பறவைகளையும் கண்டதுண்டா? எனக்கு பிரியமான பறவைகளில் ஒன்று ராபின் என்னும் பறவை. ராபின் என்ற ஒரு பறவை இருக்கிறதாம். பையன்களாகிய நீங்கள் என் ராபின்களை சுடுவதை விட்டுவிடுங்கள், அதை நீங்கள் செய்ய வேண்டாம். அதற்கு சிவந்த மார்பு எப்படி கிடைத்தது தெரியுமா? அந்த ராபின் பறவைக்கு என்ன இருக்குமா? சிவப்பு கலர்ல மார்பு இருக்குமா. அதனுடைய மார்பு பக்கத்தில் சிவந்த நிறம் இருக்குமா. அது எப்படி என்று தெரியுமா? ஒரு நாள் ஒரு மனிதர் சிலுவையில் மரித்து கொண்டிருந்தார். யாரும் அவருக்கு உதவி செய்யவில்லை. தேவனும் அவரை கைவிட்டு அவர் மரித்து கொண்டிருந்தார். அவருடைய கைகளும் பாதங்களும் ஆணிகளால் கடவப்பட்டிருந்தன. அவருடைய விலாவில் இருந்து ரத்தம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது. அவருடைய சிரசில் முட்கிரீடம் சூடப்பட்டிருந்தது. அவருடைய முகத்தில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. அப்பொழுது பழுப்பு நிறமுள்ள ஒரு சிறு பறவை அந்த வழியாக பறந்து வந்தது. அது அந்த காட்சியை கண்டது. அது இதுவரை கண்டதிலேயே மிகவும் பரிதாபமான காட்சி என்று எண்ணினது. ஆமென். இந்த சிறு பறவை அது அறிந்திருந்தது. ஆயினும் அவருடைய கைகளில் கடவப்பட்டிருந்த கொடூர பெரிய ரோம ஆணிகளை அது கண்டபோது அங்கு பறந்து சென்று தன் சிறிய அலகினால் அந்த ஆணிகளை வெளியே இழுக்க முயற்சி செய்தது. ஒரு சரித்திர ஆசிரியர் எழுதுகிறார், ராபின் பறவைக்கு மார்புல சிகப்பு கலர் காணப்படுதுன்னா இயேசு தேவன் கைவிட்டு விட்டார். ஆமென், அல்லேலூயா. அடுத்து சேவகர்கள் போயிட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க, அந்தகாரம் தொடங்கிட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அந்த பறவை வந்து ஓரமான அந்த காட்சியை பார்த்து என்ன செய்கிறதா? தன் சிறிய அலகினால் அந்த ஆணிகளை வெளியே இழுக்க முயன்றது. அந்த சிறிய அலகை கொண்டு அந்த ஆணியை பிடுங்க முயற்சி செய்தது. அந்த ஆணி எத்தனையோ இன்ச்சு நீளமாக இருந்தது. அப்பொழுதே அதன் மார்பில் ரத்தம் படிந்து அன்று முதல் அது சிகப்பாக உள்ளது. இயேசுவின் ரத்தம் அந்த ராபின் பறவை மார்பில் பட்டு அது முதல் அந்த பறவைகள் எல்லாமே பிறக்கும் போதே மார்பு சிவப்பாகவே இருந்ததாம். ஆமென். அவருடைய ரத்தம் கேடயமாக படிந்து அவரை நான் சந்திக்கும் போது அது என்னை பாதுகாக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அல்லேலூயா. அவருடைய ரத்தம் தான் மிக முக்கியமானது என்று நான் கருதுகிறேன். பிரியமானவர்களை, கடைசியாக ஒரே ஒரு 2 பாயிண்ட். எனக்கு இந்த சிறிய ராபினை பிடிக்கும். அதனால தான் தீர்க்கதரிசி பிரணாம் வந்து வேட்டையாடுகிற ஒரு நபர். ஆனால் ராபின் பறவை நான் வேட்டையாட மாட்டேன். ஏன்னா அது இயேசுவின் ரத்தம் அங்கு பட்டிருந்தது. அதனால் தயவுசெய்து நீங்கள் ராபின் பறவை என்ன செய்யாதீங்க, சுடாதீர்கள் என்று அவர் வேண்டிக் கொண்டாராம். அல்லேலூயா. அதுதான் ராபின் பறவை குறித்த ஒரு காரியம். ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தியில் இப்போ பார்க்க போகிறோம். கொஞ்சம் தானே பாருங்க. சில நாட்களுக்கு முன்பு இங்கிலாந்தில் நீண்ட மயிரை வளர்த்த வாலிபர் குழு ஒன்று தங்களை இயேசுவென்று அழைத்து கொண்டு சிலுவையில் அறையப்படுவது போன்று பாவனை செய்தனர். என்ன ஒரு அசுத்தமான செயல் இது! இங்கிலாந்தில் அல்லவா நேர்ந்தது என்று நீங்கள் கூறலாம். ஆனால் கடந்த வாரத்தில் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளிவந்தது. அமெரிக்காவில் வேத தத்துவத்தில் பாண்டித்தியம் பெற்ற ஒருவர் இயேசு சிலுவையில் மரணம் எய்தார் என்று பொய் என்றும் அவர் மரித்தது போன்று பாசாங்கு செய்தார் என்றும் கூறியுள்ளார். வேத பண்டிதர் சொல்றாங்க இயேசு மரித்தது பொய், மரித்தது போல என்ன செய்தாராம், பாசாங்கு செய்தார்னு சொல்றவன் அஞ்ஞானி இல்ல, வேத பண்டிதர் சொல்றான். இன்னைக்கு வேத பண்டிதர்கள் தான் வேதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதாவது மரியுவானா என்னும் உறக்கம் அளிக்கும் செடியை போன்றது தூதாயும் செடி என்னப்படும் ஒரு வகை செடி அக்காலத்தில் கிழக்கியத்திய நாடுகளில் காணப்பட்டது என்றும் ஆதியாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. மரியுவானா எங்க இருக்குது? ஆதியாகமத்தில் இருக்கு. அதன் பானத்தை குடித்து விட்டால் அது 2 அல்லது 3 நாட்கள் உறக்கத்தில் ஆழ்த்தி விடும் என்றும். அந்த மரியுவானா என்று சொல்லப்படுகிற தூதாயமா எப்படி பார்த்தோம்? தூதாயும் செடி அதை சாறு புழிஞ்சி அதை குடிச்சாச்சுனா 2 நாள் 3 நாள் உறக்கத்திலே போயிருமா. அதைத்தான் இயேசு குடிச்சாராம். எப்படிங்க இருக்கு பரியாசம்! அவரை பார்த்து நமக்கு கண்கலங்களை குற்றம் சொல்ற ஆவி, அந்த ஆவி இன்றைக்கும் சபைக்கு மத்தியிலும் இருக்கிறது. அது எங்கேயும் இருக்கிறது. அதை அடையாளம் கண்டுகொண்டு இயேசுவின் நாமத்தில் துரத்துங்கள். அல்லேலூயா. இயேசுக்கு காடி கலந்த பானத்தை குடிக்க கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது. அது உண்மையில் தூதாயும் பானமாக இருக்கக்கூடும்.
அதை குடித்துவிட்டு அவர் மயங்கி விழுந்தபோது அவர் மரித்தவரை போல காணப்பட்டார் என்றும், அப்பொழுது அவர் கல்லறையில் வைக்கப்பட்டு 2-3 நாட்கள் கழித்து உறக்கம் தெளிந்து வெளிவந்தார் என்றும், பின்னர் அவர் இந்தியாவை அடைந்து அங்கு இயற்கை மரணம் எய்தினார் என்றும் அவர் எழுதியுள்ளார். இதாவது பரவாயில்ல, இயேசு இந்தியாவை அடைந்து இயற்கை மரணம். ஆனால் அந்த இஸ்லாமியர் சொல்றாங்க இயேசு இந்தியாவுக்கு வந்து காஷ்மீர் பக்கத்தில் போய் அங்கே கல்யாணம் முடிச்சு குடும்பமாக வாழ்ந்தாள்னு அவன் கதை விடுதான். தெரியுமா உங்களுக்கு? அதனால்தான் நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியா விட்டால் உங்கள் பாவங்கள் விழுந்து சாவீர்கள். யாரும் மாற முடியாது. இயேசுவை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் பாருங்கள், இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை என்று இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள். காஷ்மீருக்கு பக்கத்தில் போய் அவர் கல்யாணம் முடிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய கட்டுக்கதைகள், பரியாசங்கள். ஆமென். ஜனங்களுக்கு என்ன சம்பவித்துள்ளது? பரியாசக்காரர் மத்தியில் நாம் வாழ்ந்து வருகிறோம். பரியாசக்காரர் தோன்றுவார்கள் என்று உரைக்கப்பட்டுள்ள தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்பதற்காகவே வேதம் சொல்லுது, கடைசி நாட்களில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். அந்த வேத பண்டிதர் இயேசு தூதாயும் பானத்தை அருந்தினார் என்று கருதுகின்றாரே, இயேசு அவருக்கு அளிக்கப்பட்ட காடி கலந்த கசப்பு பானத்தை குடிக்காமல் உமிழ்ந்து விட்டார் என்பதை நாம் முதலாவது அறிய வேண்டும். கசப்பு கலந்த காடியை குடிக்கும் போது அதை என்ன செய்யல, அவர் குடிக்கவே இல்லை. ஆனா அவன் கட்டுக்கதை சொல்றான் பாருங்க, அவர் குடிச்சாராம், 3 நாளா தூங்கினாராம், அப்புறம் கல்லறை விட்டு தானால தூக்கம் தெளிஞ்சு வெளியே வந்துட்டாராம். பிசாசு, பயங்கர சபிக்கப்பட்ட பிசாசு. அல்லேலூயா. பாருங்கள், இரண்டாவதாக அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள தீர்க்கதரிசனம் அனைத்தும் அவர் வாழ்க்கையில் நிறைவேறியிருந்தா, அப்படி நிறைவேறி இருந்தால் அது எப்படி நிறைவேறினது? கர்த்தர் அதை நியமிக்காமல் இருந்தால் அவை ஒரு காலம் நிறைவேறி இருக்கவே முடியாது. மேலும் அவருடன் இருந்த ஒவ்வொரு சீசனும் இரத்த சாட்சியாக மரித்தார். இயேசு மாத்திரம் சிலுவையில் அறையப்படல, இன்னும் எத்தனை பேர் அறியப்பட்டாங்க தெரியுமா? பேதுரு அப்போஸ்தலன் சிலுவையில் அறையப்படும் போது என்னை நேராக சிலுவையில் அறைய வேண்டாம், காரணம் எனக்காக ஜீவனை கொடுத்தவர் நேராக அறையப்பட்டார், அதற்கு நான் பாத்திரவன் அல்ல, என்னை தலைகீழாக வைத்து சிலுவையில் அறையுங்கள். ஒப்பு கொடுத்தவர் யாருங்க? அந்த பேதுருடைய பிரசங்கத்தின்படி தான் இன்றைக்கு நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். என்னை நீங்கள் என்ன செய்யுங்க? தலைகீழாய் சிலுவையில் அறையுங்கள். ஏனெனில் இயேசு கிறிஸ்து மரித்த விதமாகவே நான் மரிக்க பாத்திரவன் அல்ல என்றான். அந்திரேயாவை அவர்கள் பக்கவாட்டில் சிலுவையில் அறைந்தனர். அந்திரேயாவும் கூட சிலுவையில் அறையப்பட்டான், பக்கவாட்டில் வைத்து. ஒவ்வொருவரும் தங்கள் சாட்சிகளை தங்கள் சொந்த இரத்தத்தினால முத்தரித்தனர். அவர்கள் இயேசுவை விசுவாசித்து அவரில் அன்பு கூர்ந்து அவருக்காக தங்கள் உயிரையே தியாகம் செய்தனர். அவர் ஒரு ஏமாற்றுக்காரனாக இருப்பாரானால் அவர்கள் இவை அனைத்தையும் செய்திருப்பார்களா? உண்மையான ஜீவனை அவர்கள் பெற்றிருந்த காரணத்தினாலே தங்களை சிலுவையில் அறையுவதற்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆமென். ஆவிக்குரிய மன ஒருமைப்பாட்டை இங்கே பாருங்கள். ஆனால் மக்கள் இதை புரிந்து கொள்வதில்லை. ஆனால் மக்களோ அதை நம்ப மறுக்கின்றனர். இவ்விதமாக செய்வதினாலும் பேசுவதினாலும் வேத வாக்கியங்கள் உரைத்துள்ளதை அவர்கள் உண்மையாகவே நிறைவேற்றுகின்றனர் என்பதை அவர்கள் உணராமல் இருக்கின்றனர். பிரதான ஆசாரியனாக காய்பாவும் மற்ற ஆசாரிகளும் இயேசுவை பரியாசம் செய்து சிலுவையில் அறைந்தபோது எந்த தேவனை குறித்து அவர்கள் தங்கள் ஆலயத்தில் 22ஆம் சங்கீதமாக பாடி வந்தார்களோ அதே தேவன் தான் இங்கு சிலுவையிலே மரணமடைந்து கொண்டிருக்கின்றார். அந்த ஆசாரிகள் யாருங்க? எந்த தேவனை குறித்து சங்கீதம் 22 சொல்லி இருக்கிறதோ, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், அந்த வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. அது சங்கீதத்தில் எழுதியிருந்ததுனால அந்த வார்த்தை நிறைவேற்றும்படியாக இயேசு அதை அப்படியே சொன்னார். அந்த தேவனைத்தான் அவங்க பாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே தேவனை தான் சிலுவையில் அறையிறாங்க. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயல் என்பதை பாருங்கள். ஆமென். பாருங்கள், அவர்களால் கண்டுகொள்ள முடியல. இயேசுவும் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று ஜெபம் செய்தார். ஆமென். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. புரிஞ்சுதா? அவர்கள் கண்கள் குருடாக்கப்படும் என்று வேதம் அறிவித்தது. அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டதனால
ஓ பாவிகளாகிய உங்களுக்கும் எனக்கு ரட்சிப்பு வந்தது. நாம் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடுவோமா? அல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடிவிட்டு ராபோஜனத்துக்கு கடன் செல்ல போகிறோம். திரு ரத்தம் இயேசு ரத்தம் என்ற பாடலை நாம் இப்பொழுது பாடிவிட்டு ராபோஜனத்துக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். எல்லாரும் ஆயத்தமாருங்கள், ஜெபத்தோடு இருங்கள். நிச்சயமாக கர்த்தர் தாமே நம்மை பலப்படுத்துவாராக. அல்லேலூயா. நாம் ஜெபித்து இந்த செய்தியை நிறைவு செய்வோம். இந்த செய்தி உலகம் முழுவதும் சென்று கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, அநேக பிள்ளைகளுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும்படி நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆமென். திரு ரத்தம் இயேசு ரத்தம் லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். திரு ரத்தம் இயேசு ரத்தம் லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். வியாழன் இரவில் என் தேவனே, வியாகுலப்பட்ட மன்னவனே. வியாழன் இரவில் என் தேவனே, வியாகுலப்பட்ட மன்னவனே. இரத்த வேர்வை பெருந்துளியாக, இரத்த வேர்வை பெருந்துளியாக தரையில் விழுந்ததெனக்காக, தரையில் விழுந்ததெனக்காக. திரு ரத்தம் இயேசு ரத்தம் லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். நமக்காக இயேசு தம்முடைய விலையேறப்பட்ட இரத்தத்தை சிந்தினார். அந்த அன்பை நினைத்து நாம் அவருக்காக வாழ்வோம். கெச்சமனேயில் இருள் உம்மை மூட, கெட்ட மனுஷரின் பாவம் உம்மை சூழ. கெச்சமனேயில் இருள் உம்மை மூட, கெட்ட மனுஷரின் பாவம் உம்மை சூழ. காலை வரை கலக்கத்தாலாட்ட, காலை வரை கலக்கத்தாலாட்ட. காலன் யூதாசு முத்தத்தினால் காட்ட, காலன் யூதாசு முத்தத்தினால் காட்ட. திரு ரத்தம் இயேசு ரத்தம் லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். ஆண்டவருடைய தெய்வீக அன்பை உணர்ந்து கொள்வோம். நாமும் அவருக்காக வாழ்வோம். இன்றே தீர்மானம் செய்வோம். முள்முடி பின்னி தலையினில் சூடி கோலால் அடித்தான் ஒரு பாவி. முள்முடி பின்னி தலையினில் சூடி கோலால் அடித்தான் ஒரு பாவி. என் அக்கிரமத்தை கழுவிடத்தானே, என் அக்கிரமத்தை கழுவிடத்தானே. ஏசையாவும் திரு ரத்தம் தானே, ஏசையாவும் திரு ரத்தம் தானே. திரு ரத்தம் இயேசு ரத்தம் லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். திரு ரத்தம் இயேசு ரத்தம் லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். லோக பாவம் தீர்க்கும் தீர்த்தம். ஜெபிப்போமா பிரியமானவர்களே. அன்பின் ஆண்டவராக இயேசுவை துதிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேளையில் இந்த ராபோஜன ஆராதனைக்கு முன்பாக ஒரு தேவ செய்தி எங்களுக்கு கொடுத்தீர்.
எங்கள் இருதயங்கள் உணர்வுடும்படியாக தூய்மை அடையும்படியாக உம்முடைய வார்த்தையை தந்தீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பட்ட பாடுகள் விவரிக்கவே முடியாத ஆண்டவரே. அவ்வளவாக நீர் பாடுபட்டு அதை உணர்ந்து நாங்கள் உத்தமமான ஒரு ஜீவியம் செய்யும்படி கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ராபோஜன ஆராதனை கடன் சொல்லுகிறோம். கர்த்தர் தாமே ராபோஜனத்தை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.